ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்த மகராயத கர்ணபாஷான்னநாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம் கொடியார் மாடக் கோளூரகத்தும் புளிங்குடியும் மடியாது இன்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான் அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ அன்னேல் இப்படிதான் நின்று தாவிய அசைவோ பனியாயே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவதிருப்பதிகளில் ஒன்றான திருக்கோளூர் என்கிற திவதேசத்தினுடைய சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசன பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். திருவாய்மொழியிலே திருக்கோளூர் விஷயமான பதிகத்தில் 6வது பாசுரத்தை பார்க்க வேண்டும். வைத்தமாநிதி பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிற இந்த திருக்கோளூரிலே விசேஷமான ஜல சமிருத்தியோட கூட ஒரு புஷ்கரணி, அதாவது நிதி தீர்த்தம் இருக்கிறது. அந்த நிதி தீர்த்தத்தினுடைய தீர்த்தத்தினாலே வலம் பண்ணப்பட்டதான பொழில்கள்னு சொல்லக்கூடியதான சோலைகள், நந்தவனங்கள் நிறைய உண்டு. அதிலே பூத்து குலுங்குகிற புஷ்பங்கள் எல்லாம் உண்டு. அதோடு கூட எம்பெருமான் ஆச்சரியமாக பிராட்டிமார்களோட கூட சேர்ந்து உற்சவம் கண்டருள்கிறதான திருக்கோயிலும் உண்டு. இப்படி எம்பெருமானுடைய சம்பந்தத்தினாலே மிகவும் பொலிவாக பூத்து குலுங்கி மனம் வீசப்பெற்று குளிர்ச்சியோடு கூட விஸ்தாரமாக விளங்குகிற அந்த திருக்கோளூர் திவதேசத்திற்கு என்னுடைய இளமான் சிறுவயது பெண்குட்டி போல இருக்கக்கூடிய என் பெண் பராங்குஷ நாயகி அந்த எம்பெருமானை காணுவதற்காக சென்றாள். அங்கே அவள் போய் இத்தனை நாள் எந்த எம்பெருமானை கண்ணாலே பார்க்க வேண்டும், எவனை அருகே நின்று அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அவன் அருகே நின்று அவள் அவனை பார்த்து அனுபவிப்பதையும் அவன் அவளை பார்த்து அனுபவிப்பதையும் என் கண்ணாலே என்னாலே பார்த்து கொடுக்க வைக்கலையே அப்படின்னு தன்னுடைய பெண்ணான பராங்குஷ நாயகி மாப்பிள்ளையான வைத்தமாநிதி பெருமாளோடைய கூட கலந்து பரிமாறுகிற அந்த அனுபவத்தை தான் கண்டு ரசிக்க முடியவில்லையேன்னு சொல்லி வருந்துகிறாள் இந்த பாசுரத்திலே. இன்றெனக்கு உதவாதகன்ற இளமான் இனி போய் தென் திசை திலதமனைய திருக்கோளூர்க்கே சென்று தன் திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு நின்று நின்று நையும் நெடுங்கண்கள் பலிமல்கவே. இன்று எனக்கு உதவாது அகன்ற இளமான், என் பெண்ணாலே இதுவரைக்கும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. லோகத்துல பெண் குழந்தைகள் அம்மா ஏதானும் கை காரியம் சொன்னா பண்ணி அம்மாவுக்கு உபகாரமா இருப்பா. ஆனா என் பொண்ணு இது வரைக்கும் எனக்கு ஒரு கை காரியமும் பண்ணினதில்லை. இதை எடுத்து அங்க வை, அதை போய் எடுத்துட்டு வா, இங்க போய் இதை வாங்கிட்டு வான்னு சொன்னா ஒன்னுத்தையும் பண்றதில்லை. நான் சொல்றத காதுலயே போட்டுக்க மாட்டான். இத்தனை நாள் எனக்கு உதவாமல் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தால் அதே போலத்தான் இன்றும் எனக்கு உதவாமல் போய்விட்டாள். இத்தனை நாள் உதவாதவதானே, அவ உதவரா இல்லைன்ற விசாரம் இன்னைக்கு என்னைக்கு திடீர்னு வந்தது, உமக்கு எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டா, ஆத்துல எப்படி இருக்காளோ, அம்மா சொன்ன காரியத்தை பண்றாளோ இல்லையோ, ஆத்துக்கு உபகாரமா இருக்காளோ இல்லையோ, ஆனா வெளியில தன்னுடைய மானத்தை வாங்காம இருக்கலாமோ இல்லையோ. பெத்து வளர்த்த இந்த தாய்க்கு தகுந்த ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அவளுக்கு தெரியும் அப்படின்னு நம்பி ஆத்திலே இருந்திருக்க வேண்டாமா இவள்? ஆனா என்ன பொண்ணு வளர்த்திருக்கா இந்த அம்மா? இவள் இல்லாத நேரம் பார்த்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் தன்னுடைய காதலனை தன்னுடைய நாயகனை தேடி திருக்கோளூருக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி யார் யாரோ என்னென்னமோ சிறு பேச்செல்லாம் பேசும்படியாக இந்த பொண்ணு பண்ணிட்டாலே. எனக்கு ஆத்துல ஒரு கைகாரியம் பண்றதுக்கோ சகாயத்துக்கோ இல்லைன்னாலும் பரவாயில்ல, லோகத்துல என்னுடைய பேரை கெடுக்காம நடந்துக்கலாமோ இல்லையோ, அந்த விஷயத்திலும் எனக்கு இவள் உதவவில்லை. அப்படி இதுவரைக்கும் இன்றும் எனக்கு உதவாது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் என்னை விட்டு அகன்ற, என் வீட்டை விட்டு அகன்ற வெளியேறிய இளமான், சிறுவயது மான் போல இருக்கக்கூடிய என் பெண் பிள்ளை இனி போய், இதுக்கு மேல அதென்ன இனி போய் போயின்னு சொன்னா போறோமோ இல்லையோ. ஏன் இனி போயின்னு சொல்றான்னா, இத்தனை நாள் அம்மா என்ன பெருமாள் இருக்கிறதான திவதேசத்துக்கு அழிச்சுட்டு போன்னு கேட்டு இருந்தாவும், என்ன தொலைவில்லிமங்கலத்துக்கு அழிச்சுட்டு போ, திருக்கோளூருக்கு அழிச்சுட்டு போன்னு எல்லாம் கேட்டு இருந்தா,
அப்போதே நான் அவளுடைய பக்தியை புரிந்து கொண்டு அழைத்து கொண்டு போயிருந்தால் இந்த மாதிரி சொல்லிக்காமல் கொள்ளாமல் ஆத்த விட்டு எனக்கும் தனக்கும் அவ பேரை தேடி வச்சுட்டு அவ போயிருக்க மாட்டா. அவ ஆசையா கேட்கறச்சே அழிச்சுட்டு போகாதது என்னுடைய தப்பு. அதனால இத்தனை நாள் கேட்டும் அழிச்சுண்டு போகாமல் அவளுடைய உணர்வுகளை எல்லாம் புண்படுத்திய நான் இதுக்கு மேல அவளுக்கு எந்த உபகாரமும் பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா. அதே சமயத்துல பெருமாளை மறந்து பிரிந்து இருக்கவும் அவளாலே முடியவில்லை. வேற வழி இல்லை, பாவம் ஆத்த விட்டு போயிட்டா. இனி போய் இதுக்கு மேல நமக்கு ஒரு காரியமும் ஒருத்தரால ஒரு உபகாரமும் நடக்காதுன்னு தெரிந்த பிறகு போய் எங்க போனால் தென் திசையில தமனைய திருக்கோளூர்க்கே சென்று இந்த பாரத தேசத்தை பூமி பிராட்டியினுடைய திருமுக மண்டலம், பூமின்னு சொல்லக்கூடிய பெண்ணுடைய அழகான முகம் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்து கொண்டால் ஒரு பெண்ணுடைய முகத்துக்கு பூரணமான அழகை சேர்ப்பது அவள் நெற்றியிலே இடுகிற திலகம். திலகம் இல்லாத பெண்ணினுடைய நெற்றியை பார்ப்பது தெய்வமில்லாத கோவிலை பார்ப்பதற்கு சமானம். ஒரு பெண்ணுக்கு பிராணன் போன்றது அவள் நெற்றியிலே இருக்கக்கூடியதான திலகம். அப்படி பூமி பிராட்டியினுடைய முகம் இந்த பாரத தேசம் அப்படின்னு சொன்னால் பூமி பிராட்டியினுடைய நெற்றி பொட்டு போல நெற்றி திலகம் போல விளங்கக்கூடியது இந்த திருக்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடியதான திவதேசம். அல்லது தென்னாடுன்னு சொல்லக்கூடிய தென் தமிழகம், பொதிகை மலை சாரலிலே இருக்கக்கூடியதான தென் தமிழகம் முழுக்க பூமி பிராட்டியினுடைய முகம்னு வைத்துக் கொண்டால் இந்த திருக்கோளூர்னு சொல்லக்கூடியதான திவதேசம் அதற்கு திலகம் போலே பிரகாசிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? திலகம் இல்லாத பெண்ணுடைய முகம் பாழடைந்து போவது போல இந்த திருக்கோளூர் திவதேசம் மட்டும் இல்ல, அதுல பகவத் சம்பந்தம் மட்டும் இல்ல, பெருமாள் வந்து அங்க சயனிக்கல, ஆழ்வார் வந்து அங்க அவதாரம் பண்ணலன்னா அது நெற்றியிலே திலகம் இல்லாத ஒரு பெண்ணை குறிப்பிடுவதாகும். அது அத்தனை நன்னா இருக்காது அப்படின்றத அனுபவம் இங்கே. தென் திசை திலதமனைய திருக்கோளூர்க்கே சென்று தன் திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு நெடுங்கல் பனிமல்க நீர் நின்று நின்று நையுமே. தன் திருமால் அப்படின்னா அவளுடைய பெருமாள். அது என்ன அவளுடைய பெருமாள்? பெருமாள் இந்த பராங்குஷ நாய்க்கு போய் தன் பக்கத்துல நின்ற போது இவளை பார்க்காதது போல கண்ணை மூடிண்டு தூங்குறாப்பல நமக்கெல்லாம் தெரியறது. ஆனால் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் அப்படின்னு படுத்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு யார் வரா என்ன பண்றா எல்லாம் தெரியும். பெருமாள் கண்ணை திறந்து பேசாதது போல நமக்கு தெரிந்தாலும் பராங்குஷ நாயகியை பெருமாள் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், ரசித்துக் கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பெருமாள் திருக்கோளூர் வரைக்கும் வந்து படுத்துன்றது எதற்காகன்னா பக்கத்துல இருக்கிற ஆழ்வார் திருநகரியிலே பிளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய ஆசை நாயகியான பராங்குஷ நாயகிக்காக வந்தானாம். ரொம்ப தூரத்துல இருந்தா அவரால் வர முடியாது, சரி பக்கத்திலே இருந்தா வருவோம் அப்படின்னு சொல்லி பராங்குஷ நாயகிக்காகவே பெருமாள் வந்து படுத்துட்டு இருக்கானாம். அப்படி தன்னுடைய காதலை தன்னை தேடி வர வேண்டும் என்பதற்காக அங்கே வந்து படுத்துக் கொண்டிருப்பவன் அவளோட பேசாம அவளை பார்க்காம அவளை உதாசீனப்படுத்துவானோ? அவளுடைய அனுபவத்தை கூட்டி அவள் வாயாலே பாசுரம் வாங்க வேண்டும் என்பதற்காக அப்படி காட்டுறான் பெருமாள். அது அவளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பாவம், அது நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. அதனாலே தன் திருமால் அவளாச்சு, அவன் பெருமாளாச்சு. அந்த பெருமாளாச்சு அவனுடைய பராங்குஷ நாயகியாச்சு. இவா ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த சம்பந்தம், அந்த உறவு, அந்த புனிதம் நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது அது. அதனாலே தன் திருமால் எங்கேயோ போன கிருஷ்ணாவதார பெருமாளை நினைச்சு நான் அனுபவிச்சுட்டு இருந்தேனே, ஆசைப்பட்டு இருந்தேனே, அவனை அடையணும்னு நினைச்சேனே, கிருஷ்ணாவதாரம் எப்பயோ முடிஞ்சிடுத்துன்னு சொன்னாலே இனிமேல் அந்த கண்ணன் வருவானோ அப்படின்னு ஏங்கி எனக்கு கொஞ்சம் ஆறுதலா, அதோ திருவேங்கடமலை மேல நின்று இருக்கான், இதோ ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கான், அதோ ஆத்துக்கு அந்த பக்கமா தொலைவெள்ளி மங்கலத்துல 1க்கு 2 பெருமாளா இருந்துட்டு இருக்கான், அவ்வளவு ஏன் உன் ஆத்து பக்கத்துல ஒரு 1.5 மைல் தூரத்திலேயே திருக்கோளூர்ல சயனிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி என் மனசிலே ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் என் காதாலே கேட்டேன், எனக்கு சொன்னான். அப்போ என் பெருமாள் எனக்காக வந்துட்டான், நான் கூடிய சீக்கிரம் பெருமாளோட சேர போறேன், பெருமாளை அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்காக இவள் திருக்கோளூருக்கு போயிருக்கிறாள். அந்த மாதிரி எந்த பராங்குஷ நாயகிக்காக ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து நேர திருவேங்கடமலைக்கு வந்து அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 ஒரு திவதேசங்களா படுத்தும் நின்றும் இறந்தும் கடைசியில இவளுடைய பிறந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோளூர்ல வந்து
தன்னுடைய முழு அழகையும் பார்த்து ரசிக்கும்படியா சயனிச்சுருக்கானோ வைத்தமானிதின்ற பேர்ல, அவனுக்கு எது லாபம் அப்படின்னா பராங்குஷ நாயகியை அடைவது அவனுக்கு லாபம். இப்படி பராங்குஷ நாயகி தான் பெற வேண்டிய பெருமாள்னு சொல்லக்கூடிய லாபத்தை தேடி வந்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. பெருமாள் தான் அடைய வேண்டிய லாபமான பராங்குஷ நாயகி பக்கத்துல படுத்துட்டு இருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி அனுபவித்துக் கொள்ள வேண்டியது தானே பாக்கி இன்னும். அதனாலே தன் திருமால் இவ்வளவு நெருங்கியா எடுத்து இனிமேல் பராங்குஷ நாயகி பெருமாளுக்குத்தான், பெருமாள் பராங்குஷ நாயகிக்குத்தான். அதனால அவளுக்குள்ள அந்த உறவு பலப்பட்டுடுத்தோ. அதனாலே தன் திருமால் என்னதான் நமக்கெல்லாம் தெய்வமா பெருமாள் இருந்தாலும், என்னதான் பெருமாள் மேல ஆசை வந்து நான் திவதேசமா அவளை அழிச்சுட்டு போய் சேவை பண்ணி வச்சாலும், அதனால அவளுக்கு பெருமாள் மேல பக்தி வந்தாலும், இப்போ எனக்கு இருக்கக்கூடிய பெருமாள் பக்தின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவள் பக்திக்கு முன்னாலே. அதனால பக்தின்னா அவதான், பெருமாள்னா அவளுக்கு தான், நாயகின்னா அவதான். அதனால தன் திருமால் திருக்கண்ணும் அப்படி ஆச்சரியமான காதல் அலைகளை வீசக்கூடிய, பிராட்டிமார்கள் மேலே காதல் அலைகளை வீசக்கூடிய, பக்தர்களான நம்மேலே கருணை அலைகளை வீசக்கூடிய, பக்தையும் பிராட்டியுமாக இருக்கக்கூடிய இந்த பராங்குஷ நாயகியின் மேலே காதல் அலைகளையும் கருணை அலைகளையும் சேர்த்து வீசக்கூடிய அந்த வைத்தமாநிதி பெருமாளுடைய திராட்சை பழம் போன்ற திருக்கண்களும், செவ்வாயும் செக்க சிவந்த கோவை பழம் போல இருக்கக்கூடிய அவனுடைய திரு அதர பல்லவம்னு சொல்லக்கூடியதான உதடுகளும் கண்டு, இத்தனை நாள் எந்த கண்ணையும் எந்த உதடையும் எந்த திருமுக மண்டலத்தையும் கிட்ட நெருங்கி நேர சேவித்து அனுபவிக்கணும்னு நினைச்ச ஏங்கின்றிருந்தாலோ அந்த திருக்கண்களையும் அந்த திரு உதடுகளையும் நேரிலே கண்டு, நெடுங்கண்கள் பனிமல்க நின்று நின்று நையுமே. இத்தனை நாள் ஆசைப்பட்ட செல்வம் இதோ என் பக்கத்துல இருக்கிறதே, இதோ இப்ப நான் அவன் அனுபவிக்க போறேனே, இதோ அவன் இப்ப என்ன அனுபவிக்க போறானேன்னு சொல்லக்கூடியதான அந்த துறையிலே, அந்த ஏக்கத்திலே ஆனந்த கண்ணீர் வர்றது, அப்படி துக்கம் தொண்டை அடைக்கிறது, கண்கள்ல ஜலம் அப்படி தாரதாரியா கொட்டுறது அவளுக்கு பாவம். நெடுங்கண்கள் பெருமாள் எந்த பக்கம் வருவானோ இதுக்கும் உஷாரா எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவளுடைய கண்கள் அப்படி எல்லா பக்கமும் அப்படி சிசிடிவி கேமரா வாட்டமா சுழல்றது. நெடும் கண்கள் அப்படின்னா நீண்ட கண்கள். கண்கள் எப்படி நீளம்? மேலும் கீழுமா நீளாது, இடதும் வலதுமா குறுக்கதான் நீளம். குறுக்க நீளக்கூடிய கண்கள் எப்படி நீளம்? ஆரம்பிக்கிறது மூக்க ஒட்டி இருக்கக்கூடியதான இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. நீள்வது வேண்டுமானால் இந்த காதை ஒட்டி இருக்கக்கூடிய திசை பக்கமா நீளலாம். சகபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமத்துன்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொன்னது போல, கரியவாகி புடை பறந்து மெலிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு சொன்னது போல, கண்ணு ஆச்சரியத்துல அகலமா அப்படி மலரும் போது எது வரைக்கும் நீளம்னா காது வரைக்கும் நீளம்னு சொல்றா கவிஞர்கள். அது கவி மரபு. அந்த மாதிரி பராங்குநாயகி இதோ அந்த பக்கம் திருவேங்கடத்துல இருந்து வருவானோ, இல்ல இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்துல இருந்து வருவானோ, இல்ல எதிரில் தொலைவெள்ளி மங்கலத்துல இருந்து வருவானோ, இல்ல இந்த பக்கம் ஆழ்வார் திருநகரில இருந்து வருவானோ, இல்ல கீழே அப்படியே திருக்கோளூர்ல இருந்து வருவானோன்னு சொல்லி அவ கண்கள் அப்படியே நாலா பக்கமும் சுழல விட்டு இருக்கலாம். 360 டிகிரில சுழல விடுறா கண்ணை. அப்படி சுழன்று பார்த்து 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 அவருடைய கண்கள் அப்படியே நெடும் ஐஸ் கட்டி எடுத்து கண்ணில் வச்சா அது எப்படி கண்ணுடைய உஷங்காமல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி யூனிஃபார்மா கரைஞ்சு அப்படி ஜலம் பிரவகிக்கிறதோ, அந்த மாதிரி இவளுடைய நீண்ட கண்கள் நெடும் கண்கள் பனிக்கட்டி உருகுவது போல, அப்படி சூரியனுக்கு முன்னாலே பனிக்கட்டி உருகுவது போல இவளுடைய உஷ்ணமாக வரக்கூடிய மூச்சு காற்று. பெருமாள் கிட்டக்க இவ்வளவு கிட்டக்க இருக்கோமே, பெருமாள் அனுபவிக்க போகிறோமே என்று இவள் வெட்கத்துடன் கூடிய அந்த உஷ்ணமான மூச்சு காற்று அது இவள் கண்களிலே சூடாக தகித்து அது கண்களிலே வைத்த பனிக்கட்டியை உரைய பண்ணுவது போல அப்படியே தாரதாரியா கண்ணீர் உதிர்த்துன்னு நின்று இருக்கா. நின்று நின்று நெய்யுமே. நெய்தல் அப்படின்னா தளர்தல். பெருமாளை பார்த்த சந்தோஷம், அனுபவிக்க போற ஆசை, ஆனா உடம்புல தெம்பு வேண்டாமோ? எத்தனை நாள் சாப்பிடல, இடுப்பு நோக நடந்து வந்திருக்காளே, கால் நோக நடந்து வந்திருக்காளே, ஆகாரம் ஒண்ணும் இல்லையே, பிறந்து சாப்பிடவே இல்லையே. இப்படி அபலையா பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய இவளாலே அவனை எப்படி அனுபவிக்க முடியும்? உடம்புல தெம்பு வேண்டாமா சுவாமி? அதனால இத்தனை ஆசை இருந்தும் எம்பெருமானை அடைவதற்குரியதான தெம்பு உடம்புல இல்லாதபடினாலே நின்று நின்று நெய்கிறாள், தளர்ந்து போறா. எப்படி தளர்ந்து போறான்னா, இருந்து இருந்து தளர்றாளாம். அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமா பெருமாள் அனுபவிக்க போறோம் அப்படின்னு உற்சாகமா இருக்கா. அப்புறம் உடம்பு படுத்துறதே என்னால முடியலையே அப்படின்னு சோர்ந்து போறா. திரும்பவும் பெருமாள் அனுபவம் வர்றது சந்தோஷப்படுறா. திரும்பவும் உடம்பு படுத்துறது சோர்ந்து போறா. இப்படி நின்று நின்று நெய்யுமே.
ஆடாமல் அசையாமல் பெருமாளையே பார்த்துட்டு இருந்து வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்து அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி எங்கிட்டு இருக்கா. இத நினைச்சு பராங்குஷ நாயகியனுடைய தாயார் புலம்புறா. என்னுடைய ஒரே பொண்ணு, அவளுக்கு ஆசையான அவளுடைய கணவனோட கூட சந்தோஷமா அவ வாழறத நான் பார்க்க வேண்டாமா? அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியதை தவிர அதை விட பெருசான சந்தோஷம் ஒரு அம்மாவுக்கு உண்டோ? என் பெண் கணவனோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த இன்ப வாழ்க்கையை பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே. ஆமா, தப்பு என் மேலதான். ஏன்னா நான் அவளுக்கு எப்போதும் பிரியமானவளா, அவளுக்கு நல்லதையே பண்ணக்கூடியவளா நடந்துட்டு இருந்தேனா என்னென்ன சொல்லிட்டு போயிருப்போ, ஏன் என் அழிச்சுட்டு கூட போயிருப்போ, என் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்போ. என்னுடைய சம்மதத்திற்காக நான் அவளை திவதேசத்துக்கு அழிச்சுட்டு போய் பெருமாளோட சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை நாள் வாய் விட்டு ஏங்கினா, எத்தனை நாள் சத்தியாகிரகம் பண்ணினா, எத்தனை நாள் எனக்கு புரிய வைக்கணும்னு பார்த்தா. ஆனா நான் தான் விடாப்படியா இருந்துட்டேன். இனி அம்மா நமக்கு உதவ மாட்டாள் அப்படின்னு சொல்லி அவ முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் எனக்கு உதவாம இன்னைக்கு போயிட்டா. உதவாத அகன்ற இளமான், இன்று எனக்கு உதவாது அகன்ற இளமான். அம்மா, உன்னுடைய பொண்ணு எதுக்கு இன்னைக்கு உனக்கு பிரயோஜனப்படாத போயிட்டான்னா, அப்பா நான் இத்தனை நாளா அவளுக்கு பிரயோஜனப்படாம இருந்தேனே, அவ பொறுத்து பார்த்தா அவளுக்கு அனுகூலமா நல்லது பண்ணுவேன்னு நினைச்சா, இனி நான் திருந்துறதா இல்ல, அதனால அவ வழியை பார்த்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றார். சரி, எனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கலன்னா பரவாயில்ல, அது என்ன திருக்கோவலூருக்கே போனோம் அப்படின்னு? ஏன் வேற எங்கேயானும் போயிருக்கலாம் இல்லையோ? பெருமாள் தான் பல இடங்கள்ல பல விதேசங்கள்ல சேனிச்சுட்டு இருக்கான், நின்றுட்டு இருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கான். வேற எங்கேயானும் கூட போயிருக்கலாம் இல்லையோ? ஆனா ஏன் இவ திருக்கோவலூருக்கே போனா அப்படின்னா, தென் திசை திலகமணைய திருக்கோவலூருக்கே. அதாவது பெருமாளுடைய தசாவதாரங்கள்லாம் பார்த்தா பெரும்பாலும் கிட்டத்தட்ட எல்லா அவதாரங்களும் கூட சொல்லலாம் எல்லாம் வடதேசத்துலதான் பெருமாளுடைய அவதாரம். வடநாட்டிலேயே பெருமாள் அவதாரம் பண்றாரு. அப்ப வடதேசம் தான் புண்ணிய பூமியோ? பாரதத்திலே தென் தேசம் புண்ணிய பூமி இல்லையோ? அங்க பெருமாள் அவதாரம் பண்ணக்கூடியதான தகுதி எல்லாம் இல்லையோ அப்படின்னு தென் தேசத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்களாம். அப்போ ஆழ்வார்களுடைய அவதாரத்தினாலேயும் திவ்யதேச பெருமாள்கள் சொல்லக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமான்களுடைய அவதாரத்தினாலேயும் இந்த தென்னாடுன்னு சொல்லக்கூடியது மிகவும் பொலிவோடே சிறப்போடே விளங்கியது. 10 அவதாரத்துல பெருமாள் எல்லா அவதாரத்தையும் வடநாட்டுல பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, 1க்கு 10 மடங்கா 108 திவதேசங்கள்ல பெரும்பாலும் தென்னாட்டுல தான் இருக்கு. இப்ப மலைநாடோட சேர்த்து தென்னாடுன்னு வச்சுக்கணும். வடநாடு தனி. அப்படி பார்த்தா மெஜாரிட்டி திவதேசங்கள் 100க்கு 90% திவதேசங்கள் தென்னாட்டுல தான் இருக்கு. தென்னாடுன்னு சொல்லக்கூடியது கேரளம், தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்து தென்னாடு. அப்போ மலைநாடு, சேரநாடு, சோழநாடு, நடுநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு இது எல்லாமா சேர்ந்து எங்க இருக்கு? தென்னாட்டுல தான் இருக்கு. அன்னைக்கு தசாவதாரம் முதலான அவதாரங்களை முழுசா வடநாட்டுல பண்ணினோமே என்கிற குறை தென்னாட்டு அடியவர்களுக்கு இல்லாமல் போவதற்காக அர்ச்சாவதாரமா அந்த ராமன், கிருஷ்ணன் முதலான விபவாவதாரங்கள் அவளை விட இன்னும் வசத்தியா இருக்கக்கூடிய இந்த அர்ச்சாவதார பெருமாள்கள் எல்லாம் இந்த தென்னாட்டுல வந்து அவதாரம் பண்ணினா. அப்படி அர்ச்சாவதார எம்பெருமான்கள் மலிஞ்சிருக்கா. இப்போ தென்னாடு அப்படின்னு சொல்றோமே, சவுத் பாரத் அப்படின்னு, அதனுடைய மேப் ஒன்று ரெடி பண்ணிக்கணும், அவுட்லைன் மாத்திரம். எங்கெல்லாம் பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார், திவதேசங்கள், புராண கஷேத்திரங்கள், ஆழ்வார் அவதார ஸ்தலம், ஆச்சாரியால் அவதார ஸ்தலம்னு பெருமாள் இருக்கிற இடத்த மட்டும் ஒரு திருமண் காப்பு மாதிரி அங்கங்க போட்டு மார்க் பண்ணலாம் கம்ப்யூட்டர்ல. தென்னாடு முழுக்க பெருமாள் தான் சொல்லும்படியா இருக்கும். இதே வடநாட்டுல அந்த மாதிரி பார்த்தோமானா தசாவதார எம்பெருமான்கள் அவதாரம் பண்ணின இடங்கள், பூரி அந்த மாதிரி இடங்கள் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். பார்த்தா இதுலதான் நிறைய பெருமாள் இருப்பார். அதனால அகஸ்திய மகரிஷி இந்த லோகமெல்லாம் பூ பிரதட்சணம் பண்ணி கொண்டு வந்த போது வடதேசத்தில இருந்து தென் தேசத்துக்கு வந்தேறாம். வந்த போது பொதிகை மலை உச்சியிலே நின்று தென் தேசத்தை பார்க்கிறார். இது என்ன, வடதேசம் முழுக்க பகவானுடைய சம்பந்தம்னு நினைச்சோம், அதை காட்டிலும் பகவானுடைய சம்பந்தம் இங்கே மலிந்து கிடக்கிறதே. இனி இந்த புண்ணிய தேசத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அதனால தென்னாட்டுக்கு காவலனாக நான் இருந்து இந்த தென்னாட்டை அனுபவித்துக் கொண்டு தமிழை வளர்த்து கொண்டிருப்பேன். அகத்தியர் பொதிகை மலையிலே நின்றுட்டார். அப்படி வடநாட்டை விடவும்
அதி ஆச்சரியமான எத்தனையோ பெருமாள்கள் அவதாரம் பண்ணி இன்றும் சேவை சாதிக்கக்கூடிய திவதேசங்களும் க்ஷேத்திரங்களும் இருக்கக்கூடியதான தெற்கு திசை, அதற்கு திலகமாக விளங்கக்கூடியது திருக்கோளூர். அப்போ அங்க போகாம எங்க போயிருப்போய்வோ? அதனால இத்தனை சீரும் சிறப்பும் உடைய திருக்கோளூருக்கே தான் அவள் போயிருப்பாள் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மனசை தேத்திக்கிறான். என் பொண்ணு என்னை விட்டு போனான்றது எனக்கு வருத்தம் தான், ஆனாலும் மனசை தேத்திக்கிறேன். ஏன் தேத்திக்கிறேன்னா, எங்கு போனமோ யாரை அடையணுமோ, பிறந்த ஒரு ஜீவாத்மாவும் எவன் திருவடிகளை சென்று சேர வேண்டுமோ அங்கதான் போயிருக்கா. அல்லது அன்னைக்கு அவள் இவன் தான் என்னுடைய காதலன், இவன் தான் என்னுடைய கணவன் யாரை பார்த்து மனசுல வரிச்சாலோ அவனையே அடைய போயிருக்கிறாள். ரெண்டுத்துல எது வச்சுட்டு பார்த்தாலும், பர்த்தா பாரியா சம்பந்தத்தை வச்சுட்டு பார்த்தாலும் சரி, ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லக்கூடிய பவித்திரமான பந்தத்தை வச்சுட்டு பார்த்தாலும் சரி, எங்க போனோமோ அங்கதான் போயிருக்கா. சேஃபான இடத்துக்கு தான் போயிருக்கா. நான் கூட அப்படி ஒரு சம்பந்தத்தை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க மாட்டேன். அதனால அதை நினைச்சுட்டு மனசு தேறி ஆறுதலா இருக்கேன் நான். இங்கே தன் திருமால் அப்படின்னு சொன்னதுக்கு வியாக்கியானத்துல தனக்கு சர்வவித பந்துவான திருமால், மாதா நிருசிம்மஸ்ட பிதா நிருசிம்மான்னுலாம் சொல்லும்படியா எல்லா விதமான உறவுகளாகவும் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய பெருமாளானபடியினாலே தன் திருமால். அம்மா பராங்குஷ நாயகி மட்டும்தான் ஜீவாத்மாவா? அவளுக்கு தான் பெருமாளோட எல்லா சம்பந்தமுமா? ஏன் உங்களுக்கு இல்லையா, எனக்கு இல்லையான்னா நமக்கெல்லாம் உண்டு. ஆனா நாம் அதை பராங்குஷ நாயகி அளவுக்கு உணரலையே. நமக்கு எல்லா விதமான பந்துவாகவும் நிலையா சாஸ்வதமா இருக்கக்கூடியவன் என்னைக்கும் பெருமாள் மட்டும்தான் அப்படின்றத பராங்குஷ நாயகி அளவுக்கு நாம உணரல. வெறும வாயால சொல்லிட்டு இருக்கோம், மனசால புரியுறதா? நமக்கெல்லாம் புரியல. அவ உணர்ந்திருக்கா, அதனால சொன்னேன் அவள் பெருமாள். நாம நம்ம பெருமாள்னு வெறும வாயால சொல்றோம், அவ அப்படியே ஆத்மாவில இருந்து சொல்றா, அடி வயத்துல இருந்து சொல்றா, உள் மனசுல இருந்து சொல்றா. அதனால அவளுக்குத்தான் பெருமாள், தன் திருமால். இங்கே திருமால் அப்படின்னா திருவிடத்திலே மால் உடையவன் அப்படின்னு, லக்ஷ்மி சம்பந்தத்தோட கூடின நாராயணன் அப்படின்னு. இந்த பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா யார சரணாகதி பண்ண போயிருக்கு தெரியுமா? கேவலம் வைத்தமாநிதி பெருமாளை சரணாகதி பண்ண போல அந்த கோளூர் வள்ளி நாச்சியாரோடு கூட சேர்ந்திருக்கிற வைத்தமாநிதி பெருமாளை தாயார முன்னிட்டு பெருமாளை சரணாகதி பண்றதுக்கு போயிருக்கா. அப்படி திவ்ய தம்பதிகளையும் சேர்த்து சரணாகதி பண்ணினாதான் மோட்சம் என்பதை இவள் அனுஷ்டிச்சு காட்டுட்டா, நமக்கும் உபதேசிக்கிறா அப்படின்னு சொல்றா தாயார் 6வது பாசுரத்துல. 7வது பாட்டுல என்ன சொல்றான்னா, இப்படி கண்ணில் அப்படி தாரதாரியா ஜலத்தை விட்டுண்டு மனசெல்லாம் அப்படி கரைஞ்சு போய் உடம்புல நடக்கிறதுக்கு தெம்பு கூட இல்லாமல் இடுப்பு வலிக்க திருக்கோளூருக்கு போனாலே இவளால எப்படி போக முடிஞ்சது? உடம்புல ஒரு தெம்பும் இல்லை, அவ்வளவு தூரம் எப்படி நடந்து போனா இவோ? சரி, நடந்து போறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறவோ முழுசா திருக்கோளூர் வரைக்கும் நடந்து போய் சேர்ற அளவுக்கு அவ உடம்புல தெம்பு இருந்திருக்குமா? எப்படி போய் சேர்ந்திருப்பாவோ? சரி, ஒருவேளை அப்படி தட்டு தடுமாறி இடுப்பு வலிக்கிறதா, இடுப்புல கைய வச்சுண்டு காலை வலிக்கிறதா, கொஞ்சம் அங்கங்க உட்காந்து எப்படியோ உன்னை தட்டு தடுமாறி பரிசிரமப்பட்டு திருக்கோளூருக்கு போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கலாம். அங்க போய் உடம்பு தெம்பா இருந்தாதானே பெருமாளை சேர்ந்து அனுபவிக்க முடியும். பெருமாளை சேவிக்கிறதுக்கோ பிரதட்சணம் பண்றதுக்கோ பெருமாளை அனுபவிக்கிறதுக்கோ உடம்புல தெம்பு ஒண்ணுமே. சேர்ந்தாப்புல 4 நாள் சாப்பிடாம தீர்த்தம் கூட சாப்பிடாம இருந்து பெருமாளை சேவிச்சு பாருங்க. முதல்ல ஏதானோ வயத்துக்கு துத்தியோனமோ பொங்கலோ குழுப்பாலா போட்டுக்கலாமா, சொம்பு தீர்த்தம் கிடைக்குமான்னு தான் தோணும். பெருமாள் எங்க கண்ணுக்கு தெரியவர்? பசியில் அப்படியே கண்ணை மறைக்கும். இவள் இத்தனை நாளா இப்படி இருக்காளே, என்னத்த பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு தெம்பு இருக்கும்னு இவெல்லாம் தைரியமா புறப்பட்டு போயிட்டா இப்போ. அதனால எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது, நடந்தே போக முடியாதவோ திருக்கோயிலூருக்கு போய் சேர்ந்திருப்பாளா இல்லையா, அந்த பெருமாளை அனுபவிச்சிருப்பாளா இல்லையான்றதுலேயே சந்தேகம் வந்துடுச்சு எனக்கு இப்போ. இப்படி மாறி மாறி இந்த தாயார் புலம்பின்றிருக்கா. திருக்கோளூர் தான் போயிருக்கா, பெருமாள் முன்னாடி நிக்கிறா, இல்ல போனாலோ இல்லையோ அப்படின்னு மாறி மாறி அந்த பெண்ணை பற்றி கவலைப்படக்கூடிய தாயாருடைய பாசனம் இதெல்லாம். மல்கு நீர் கண்ணோடு மையலுற்ற மனத்தலாய் அல்லும் நண்பகலும் நெடுமால் என்றழைத்து இனி போய் செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே ஒல்கி ஒல்கி நடந்து எங்கனே புகுங்கொல் ஒசிந்தே. கண்கள் அப்படி ஜலம் பெறுகிறது, கண்ணை மறைக்கிறது, எதிர் வெயில் வேற, நடக்க முடியல. இருந்தாலும் ஏமா போறேன்னா என்ன பண்றது? மனசுல காதல் வந்துடுத்து, மனசுல அவன் மேல ஒரு மோகம் வந்துடுத்து. அவனை போய் நேர சேவித்தாதானே அவனுடைய அழகை அப்படி வாரி பருக முடியும். அவன் பக்கத்துல போய் நின்றாதானே அவனுடையதான போகம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு பெருமாள் மேல மையல் காதல் இருக்கு. உடம்புல சப்த நாடே அடங்கி போயிடுத்து,
சாப்பிடல, உண்ணம் பண்ணல, உடம்புல சர்த நாடிய ஒதுங்கி போயிடுது. ஆனால் பெருமாள் மேல வந்த அந்த மோகம் மட்டும் இன்னும் அணையல, அப்படியே இருக்கு. அதனாலே அல்லும் நன் பகலும், ராத்திரி எல்லாம் பகலெல்லாம் நெடுமால் என்று அழைத்து, பெரிய திருமேனியா, நீண்ட நெடும் திருமேனியா, அகன்ற மார்பகங்களை கொண்டு ஆச்சரியமா படுத்துருக்கிய வைத்தமானிதே அப்படின்னு அவனுடைய பெயரை சொல்லி, இனி போய் இதுக்கு மேல போய் செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோலூர்க்கே, நவநிதிகளும் அப்படியே கீழே இருந்து அதுக்கு மேல அவன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலூர் திவதேசத்திற்கே ஒல்கி ஒல்கி அப்படின்னா ஒடுங்கி ஒடுங்கி. ஏன் ஒடுங்கி போறா? சந்தோஷத்தை தேடிதானே போயின்னு இருக்கா. அப்ப சந்தோஷமா தானே போனோம், பூரிப்போட தானே போனோம். ஏன் ஒடுங்கி போறா? ஏன் ஒடுங்கி போறான்னா, அவனை இந்த க்ஷணமே பார்க்கணும், இந்த க்ஷணமே அவனை சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு அவனை அனுபவிக்கிறதுல அத்தனை ஆசை. அதனால இன்னும் எத்தனை தூரம் நடந்து போனோமோ தெரியலையே, நாம போறதுக்குள்ள அவன் படுத்துட்டு தூங்கிட்டானா என்ன பண்றது, கோவில் கதவு சாத்திட்டா என்ன பண்றது, திருவாராதனா இருந்தா என்ன பண்றது, திற போட்டிருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறச்செல்லாம் அப்படியே துயரத்தினால ஒடுங்கி போறாளாம். இந்த பிரயாணத்துல இப்பவே இன்னைக்கே இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அவனை சேவிச்சிட மாட்டேனா அப்படின்னு ஏங்கி ஏங்கி துக்கத்தினாலே ஒடுங்கி ஒடுங்கி உசிந்து அப்படியே உடம்பு அப்படியே துபார்னு கீழே விழுந்து படுத்துக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி அடிச்சு போட்டாப்பல வாட்டம் இருக்கு, உடம்புல சுத்தமா தெம்பில்லை. ஆனா காதல் போன்னு சொல்றது. எங்கனே நடந்து போய் புகுங்கொளோ, இந்த மாதிரியான உடம்பை வச்சுட்டு எப்படி திருக்கோளூர் வரைக்கும் நடந்து போய் அவனை அனுபவித்திருப்பாள் அப்படின்னு தாயாருடைய மனசு இப்படி எல்லாம் கடந்து புலம்புறது. இங்க என் பொண்ணு ராத்திரியும் பகலும் பெருமாள் 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 பெருமாள்னு கூவின் இருந்தா. அப்படி கூவின் இருந்தவள் எப்ப பாரு அழுதுன்னு இருந்தாலானா அவளுக்கு ஏதோ மனநோயின்னு நினைச்சுட்டு இருப்பேன். ஆனா சில சமயத்துல சிரிச்சா, சந்தோஷமா இருந்தா, சந்தோஷமான பாசுரங்கள் எல்லாம் பாடினான். சில சமயத்துல அதுக்கு நேர்மாறா, அவன் இல்லையே, அவன் என்ன விட்டுட்டு போயிட்டானே, என் இடத்துல பேச மாட்டேன்றானே, நான் கூட்டா வரலையேன்னு அழவும் செய்யறா. இதனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, என் கண்ணுக்கு தெரியாமல், நம் கண்ணுக்கு தெரியாமல் அவளுக்கு மட்டும் அவன் சேவை கொடுத்திருப்பான் போல் இருக்கு. அவளோட ஆசையா அவன் அன்பா பேசியிருப்பான் போல் இருக்கு. அவள் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அவளை ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருப்பான் போல் இருக்கு. இதை என்னென்னவெல்லாம் அவனிடத்துல எதிர்பார்க்கிறாளோ அந்த அன்பை, அந்த பக்தியை எல்லாம் கொடுத்திருப்பான் போல் இருக்கு. அந்த மாதிரி அவன் பக்கத்துல இருந்த அனுபவத்தை கொடுக்கிற போதெல்லாம் இவ சந்தோஷமா இருக்கா. அவன் விட்டுட்டு போயிட்டானா இப்படி அழறா அப்படின்றது எனக்கு இப்பதான் புரியுது. இப்படி அம்மாவோட காவல்ல பிறந்தாத்துல அந்த பொண்ணு இருக்கிறச்சே இத்தனை படுத்தினானே, இப்போ செல்வம் மல்கி அவன் கிடைக்கிறான், நிறைய பணம். அவனுடைய வசதி எப்படி இருக்குன்னா, நவநிதிகளையும் கீழே போட்டு அதுக்கு மேல அசால்ட்டா படுத்துட்டு இருக்கான், அனாயாசமா படுத்துட்டு இருக்கான். அத்தனை பணக்காரனா இருக்கான். இப்போ அந்த பண மிதப்புல தானே நின்று இருக்கிற என் பொண்ணை கண்ணை திறந்து பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றான். பெத்த அம்மாவோட இருக்கிறச்சே 2 நாள் பேசுவான், 4 நாள் அழவைப்பானே. இப்ப அவனுடைய கோட்டையில அவன் பெரிய பணக்காரனா வேற இருந்துட்டு இருக்கான். இப்போ குபேர சம்பத்தோட இருந்துட்டு இருக்கான். அங்க இந்த பொண்ணு நான் இல்லாம தனியா வேற போயிருக்கா. இவ்வளவு மதிப்பானோ மாட்டானோ? இந்த சாதாரணமான பெண்மணி லௌகீக தாயினுடைய மனசு எப்படி எல்லாம் போறது பாருங்க. ஆத்துல இருக்கிறச்சே இவளால ஒரு காரியம் பண்ண முடியாது, அத்தனை நோஞ்சானா இருப்போ. இப்ப அத்தனை தூரம் வெயிலையும் மழையிலையும் நடந்து போயிருக்காளே, எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லி தன் பெண்ணினுடைய பாடெல்லாம் நினைச்சு வருந்துறா தாயார். அப்படியே போனா அவன் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், பேசினானோ இல்லையோ தெரியலையே, அதை நினைச்சுட்டாலே எனக்கு அப்படியே வருத்தமா இருக்குன்னு. போயிட்டா போல, போயிருப்பாளோ இல்லையோ, பேசினானோ இல்லையோன்னு இப்படியெல்லாம் பலவிதமா இவளுடைய மனசு அலப்பாயிருது. நடக்கவே முடியாதபடிக்கு இவள் அப்படி தளர்ந்து போயிருந்தாலும் ஒன்ன நினைச்சு தெம்பா நடக்கிறாளாம். எதை நினைச்சு தெம்பா நடக்கிறான்னா, அந்த வைத்தமாநிதி பெருமாள் எப்படி உபயநாச்சிமார்கள், பிராட்டிமார்கள் இவர்களோட கூட சந்தோஷமா அன்பா அவளை நன்னா வச்சுட்டு இருக்கானோ, அந்த மாதிரி நம்ம கையை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அவளாட்டமா நம்மளே நன்னா வச்சுப்பான் அப்படின்ற ஒரே ஒரு உந்துதல்னால போயிட்டு இருக்காளாம். இப்போ காதல் தசையில இருக்கிறபடினாலே அவன் அப்படி இருக்கான். ஸ்ரீபூமி நீலாதேவிகள் 3 பேர் அவன் பக்கத்திலேயே இருக்கா. அவளோட பேச வேண்டாமா? கல்யாணம் ஆனவாவா, அவளுக்கு தானே முன்னுரிமை. அவளோடு கூட பெருமாள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவளுக்கு தன்னுடையதான அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறான். இப்போ எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆக வேண்டியதுதான் பாக்கி. ஆயிடுத்துன்னா அவளுக்கு சமானமா என்னையும் பக்கத்திலேயே உட்காத்தி வச்சு என்னையும் கண்ணும் கருத்துமா பார்த்துப்பானோ இல்லையோ? அதுக்கு யார்
பிரயத்தனப்படணும், நான் தான் பிரயத்தனப்படணும். அவன் முன்னால போய் நின்று அவன் என் கரத்தை பற்றும்படியாக பண்ண வேண்டும். அதனால அதுக்காகவாவது முடியல, என்னால நடந்து திருக்கோளூர் போறேன் அப்படின்னு சொல்லி தன் மனசை தானே தேர்த்திண்டு ஆறுதல் அடைஞ்சு போறாவோ. எப்படி போறான்னா, ஒசிந்த நுண்ணிடை மேல் கையை வைத்து நொந்து நொந்து கசிந்த நெஞ்சினலாய் கண்ணநீர் துளும்பச் செல்லுங்குல் ஒசிந்த ஒன்மலரால் கொழுனன் திருக்கோலூர்க்கே கசிந்த நெஞ்சினலாய் எம்மை நீத்தயம் காரிகையே. அம்மா சொல்றா, நடக்கவே முடியாதபடிக்கு இடுப்பெல்லாம் வலிக்கிறது, இடுப்புல பலமே இல்லை, இருந்தாலும் இடுப்பு வலி இருக்கிற பொம்நாட்டிகள்லாம் அப்படி இடுப்புல வந்து கைத்தாங்களா புடிச்சு புடிச்சு அந்த வலிக்கு ஒரு இதமா கைய வச்சுட்டு நடந்து போறாப்பல அப்படியே நடந்து போயிருப்போம். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதவள் அப்படியே துடிச்சு போற இடுப்பு மேல கைய வச்சுட்டு கைத்தாங்களா அப்படியே இடுப்பு புடிச்சுட்டு ஆயாசமா ஒய்யாரமா நடந்து போயிருப்போம். நொந்து நொந்து கசிந்த நெஞ்சினலாய், இன்னும் எத்தனை தூரம் இருக்கோ தெரியலையே, இன்னைக்காவது பெருமாளை பார்ப்போமா பேசுவோமா தெரியலையேன்னு சொல்லி மனசுலயும் உடம்புலயும் 1008 கஷ்டங்களை வச்சுண்டு அதனால நொந்து நொந்து வெந்து போய் கசிந்த நெஞ்சு அப்படி அவ மனசுல இருக்கக்கூடிய துக்கம் அப்படி ரத்தம் கசியறாப்பல கண்ணீரா கசியறது. கண்ணநீர் துளும்பச் செல்லுங்கொல், கண்ணுல அப்படி குடத்துல நிரப்பின ஜலமாட்டமா கண்ணீர் தேங்கி நிக்கிறதான். இவ அப்படியே அந்த மேடத்திலயும் பள்ளத்திலயும் நடந்து போறச்ச அந்த குடம் தழும்புறது போல கண்கள்ல இருக்கிற நீர் தழும்புறது. அப்படி அப்படி போயிருப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட்டுல என்ன சொன்னா, இத்தனை பலகீனையா அபலையா இருக்கக்கூடிய இவோ எப்படி திருக்கோளூர் வரைக்கும் போயிருப்பான்னு சொன்னாலோ இல்லையோ, இப்படிதான் போயிருப்பான்னு இவளே கற்பனை பண்ணி மனசை தேத்திக்கிறான். கண்ணீர் துளும்பச் செல்லுங்கொல், எங்க போயிருக்கா, ஒசிந்த உன்மலரால் கொழுனன் திருக்கோலூர்க்கே. உன்மலரால் அப்படின்னா தாமரை பூவிலே அவதாரம் பண்ணின லட்சுமி தேவி பெரிய பிராட்டியார் தாயார். ஒசிந்த உன்மலரால் அப்படின்னா அந்த வைத்தமாநிதி பெருமாளுடைய சேர்த்தியிலே அவனிடத்திலே இருந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய தாயார். அவளுடைய கொழுனன் அப்படின்னா அவளுடைய கணவன் யாரு, வைத்தமாநிதி பெருமாள். ஒசிந்த உன்மலரால் கொழுனன் அப்படின்னா அந்த தாயாராலே எம்பெருமானுக்கு போகங்கள் எல்லாம் கிடைச்சு பெருமாள் சந்தோஷமா இருக்கானாம். அந்த பெருமாளாலே தாயாருக்கு போகங்கள் எல்லாம் கிடைச்சு தாயார் சந்தோஷமா இருக்கலாம். இப்படி பெருமாளும் பிராட்டியும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஆசையினாலே தங்களுடைய காதல் பரிமாற்றங்களை பரிமாறிக்கொண்டு அங்கே சுகமா சயனிச்சுருக்கான் பெருமாள். அவனுக்கு திருவடியை பிடித்து விடக்கூடிய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா தாயார். இப்படி பெருமாளும் பிராட்டியும் அனுபவத்தோட கூட அங்கே சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான திருக்கோளூருக்கே போயிருப்போம். ஏன் தெரியுமா, மத்த ஆமடியாள்கள் எல்லாம் இத்தனை சந்தோஷமா வச்சுருக்கிறவன் நாளைக்கு நம்மளையும் அத்தனை சந்தோஷமா வச்சுப்பான் அப்படின்ற ஏக்கத்தோட ஆசையோட போயிருப்போம். எப்படி போனா தெரியுமா, கசிந்த நெஞ்சினலாய் எம்மை நீத்த எம் காரிகையே. எம் காரிகைன்னா என்னுடைய பொண்ணு, நான் தான் என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ ஒரு க்ஷணம் என் அம்மான்னு நினைச்சு பார்த்தாளா, அப்பா இல்லையே அம்மா மட்டும் தானே, சின்ன வயசுல இருந்து எத்தனை பரிசிரமப்பட்டு வளர்த்தா. தனியா இருக்கக்கூடிய என்னுடைய தாயார் நான் இல்லாம கலங்கி போவாளே தவிச்சு போயிடுவாளேன்னு சொல்லி என்னை பத்தி யோசிச்சிருந்தாளா அவ போயிருப்பாளா அந்த மாதிரி ஆத்த விட்டு. அதனால அவ என்ன அம்மாவா நினைக்கவே இல்லை. நான் தான் என் பொண்ணுன்னு தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும்னு பெத்த வயிறு பத்திண்டு எறியறது துடிக்கிறது. அதனால என் பொண்ணுன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவ யார் தெரியுமா, நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல, இனிமேல் அம்மாவே எனக்கு வேண்டான்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போன பொண்ணு. எம்மை நீத்த எம் காரிகையே, என்ன வானான்னு சொல்லி துறந்துட்டு நீ எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி என்னை விட்டு விலகி போன என் பொண்ணு. பிராட்டிமார்களோட பெருமாள் ஆனந்தமாக துயில் கொண்டிருக்கக்கூடியதான அந்த திருக்கோளூருக்குத்தான் போயிருப்பாள் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறா. இப்போ என்ன சொல்றான்னா, உடலால எவ்வளவு நொந்து போயிருந்தாலும் அவ திருக்கோளூருக்குத்தான் போயிருப்பா அப்படின்ற தெளிவான முடிவுக்கு வந்துட்டா. இதுக்கு மேல சந்தேகம் இல்லை இவளுக்கு. அப்படி போனான்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம் கூட என்னால அவளும் அவனும் சந்தோஷமா சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியலையே. சின்ன வயசுல இருந்து அவள் சந்தோஷத்துக்காக நான் எத்தனை வஸ்துக்களை பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருப்பேன். எத்தனை சொப்பு சாமான்கள், எத்தனை விளையாட்டு சாமான்கள், எத்தனை விதவிதமான பட்டுப்பாவாடை சட்டை, இது மாதிரி எத்தனையோ தச்சு வச்சிருப்பேன், கொடுத்து வச்சிருப்பேன் அவளுக்காக. எதையான சிண்டினாலா? இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணினேன்? என்னுடைய ஸ்திதி, நான் கூலி வாங்கினாதான் அடுப்பெரியும் வயத்துக்கு சாப்பிட முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் மத்தவாளாட்டம் நம்ம குழந்தையும் சந்தோஷமா இருக்கணும்னு எத்தனை பண்ணி வச்சிருப்பேன் இவளுக்கு. அதெல்லாம் எதுக்கு? அவ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே. அதையெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்தாளா? இல்ல. ஏன்னா அது எல்லாத்தையும் விட அவளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வஸ்து வேற ஏதோ இருக்கு, அதை தேடி போயிட்டா. இப்போ
காரியம் நல்லனகள் அவை காணில் என் கண்ணனுக்கென்று ஈரியாயிருப்பால் இதெல்லாம் கிடக்க இனிப்போய் சேரிபால் பழிதூய் இறைப்பத் திருக்கோளூர்க்கே நேரிழை நடந்தால் எம்மை ஒன்றும் நினைத்திலலே. இவ சந்தோஷமா அனுபவிப்பதற்காக நிறைய சொப்பு சாமான்கள் அது இதுன்னு இவளுக்கு பிடிச்ச வஸ்துக்களை எல்லாம் பார்த்து பார்த்து இவகிட்ட சேர்த்து வச்சு, குழந்தை எந்தாடா வச்சுட்டு விளையாடுன்னு சொல்லி அத்தனை ஆசையா கொடுத்தேன். அவ மனசுல ஒரு ஈரம் இருந்து, நம்ம அம்மா இத்தனை துர்தசையில இத்தனை கஷ்டப்படுற திசையில ஒரு வேலை சாப்பிட்டு ஒரு வேலை பட்னி இருந்து சேர்த்து வச்சு இத்தனை வாங்கி கொடுத்துருக்காளே, இதையெல்லாம் ஆசையோட கூட வச்சுட்டு அம்மாவோட விளையாடலாம். நாம விளையாடி நாம சந்தோஷமா இருக்கிறத அம்மா பார்த்தாலானா அவளும் சந்தோஷப்பட்டு அவ வாழ்க்கையில பட்ட காயங்கள்லாம் ஆறி போயிடும் அப்படின்னு நினைச்சு என்னைக்காவது ஒரு நாள் அதெல்லாம் தொட்டு விளையாடி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருப்பாளா இவோ? இப்படி இவ சந்தோஷத்துக்காகவே என் வாழ்நாள் முழுக்க நான் தியாகம் பண்ணி உழைச்சு கண்ணீர் சிந்தி சேர்த்து வைத்த வஸ்துக்களை எல்லாம் சீண்ட கூட சீண்டாமல் அவ அப்படி கண்ணீரும் கம்பளையுமா யாரையோ நினைச்சு அழுதுண்டு என்னைக்கோ ஒரு நாள் வந்து பேசி பல நாள் தவிக்க விட்ட பெருமாளை நினைத்து அழுது கொண்டு நேரிழையால் நிறைய திருவாபரணங்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணினா என் பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமா? சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஆட்டமே இருப்பா. சின்ன வயசுல இவளுக்கு வாங்கி வச்ச விளையாட்டு சாமான்கள் தான் இவ தொடல. கல்யாண வயசு வந்துடுத்து, வயத்தை கட்டி வாயை கட்டி ஏதோ ஆபரணங்கள்லாம் பண்ணி காது மூக்கு கழுத்துக்கெல்லாம் போட்டு இவளை அழகு பார்த்து ஒருத்தங்கிட்ட கை பிடிச்சு கொடுக்கலான்னு நினைச்சேன். எத்தனை கற்பனை இருக்கும் எனக்கு. இந்த ஆபரணம் போட்டா நம்ம பொண்ணுக்கு இப்படி இருக்கும், அந்த ஆபரணம் போட்டா நம்ம பொண்ணு இப்படி இருப்பான்னு எத்தனை கற்பனையில இருந்தேன். என் கனவு கோட்டையெல்லாம் ஒரு க்ஷணத்துல கலைச்சுட்டு நீ துக்கமானும் படு व्यसனமானும் படு எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றது போல உதறி தள்ளிட்டு போயிட்டாலே. நேரிழையால் திருவாபரணங்கள் அணிந்து கொண்டால் பிராட்டியாட்டமாக இருக்கக்கூடிய அழகி, அந்த ஆபரணங்கள் கூட எனக்கு வேண்டாம்னாலாம். ஏன் வேண்டாம்னா, எது ஆபரணம், எது நம்மை அழகா காட்டுறதோ, எது நம்மை அலங்கரிக்கிறதோ அதுதான் ஆபரணம். பெருமாளை பார்க்கறது தான் என் கண்ணுக்கு அலங்காரம். பெருமாளை பார்த்து கை கூப்புறது தான் என் கைக்கு அலங்காரம். பெருமாளை மனசுல சுமக்கிறது தான் என்னுடைய ஹிருதயத்துக்கு அலங்காரம். பெருமாளுடைய திருநாமத்தையும் பாசுரத்தையும் வாயாலே சொல்வதுதான் என் வாய்க்கு அலங்காரம். வாய்க்கு அலங்காரம் லிப்ஸ்டிக் இல்ல, நெஞ்சுக்கு அலங்காரம் பெரிய டைமண்ட் நெக்லஸ் இல்ல, மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டின்னு மார்புல பெருமாள் இருக்கணும், அதுதான் அலங்காரம். கைக்கு அலங்காரம் பெரிய வைரக்கல் எல்லாம் பதித்த வள ஒண்ணும் கிடையாது. கையால புஷ்பமோ துளசியோ இட்டு பெருமாள் திருவடிகள்ல பண்ணக்கூடிய அர்ச்சனை தான் கைக்கு அலங்காரம். அதனால அம்மா நீ எத்தனை வைர நகையோ நவரத்னமோ என்ன போட்டு ஸ்வர்ணத்தினாலே தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன ஏழாலும் சரி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவள் போல நீ எத்தனை பண்ணினாலும் எனக்கு வேணாம்னு சொல்லி இதெல்லாம் கிடக்க நான் இத்தனை பண்ணி வச்சும் அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் இனி போய் இதுக்கு மேல இந்த ஊரை விட்டு எங்க ஆத்தை விட்டு புறப்பட்டு போய் பல் சேரி பல ஊர்ல இருக்கிற பெண்கள் பல் பழி, பலவிதமான பழி, பாசாங்கு, தூஷணம், கோல் சொல்றது, கண்டமேனிக்கு பேசுறது, நாக்கில நரம்பில்லாம பேசுறது, இதுக்கெல்லாம் காரணமா தூவி இறைப்ப தூத்தி வெய்யும்படி என்ன அம்மா இவ பொண்ணை வளர்த்திருக்கா, என்ன பொண்ணு இவ அம்மா கடங்காதவன்னு சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பத்தி கண்ணா பின்னான்னு பேசி வெய்யும்படியா திருக்கோளூர்க்கே நடந்தாள். திருக்கோளூருக்கே போயிட்டா. எம்மையும் ஒன்றும் நினைத்திலலே, எம்மை ஒன்றும் நினைத்திலலே, என்னை பத்தி ஒரு பொருட்டா கூட நினைக்கல. இப்படி நம்ம சொல்லாம கொள்ளாம போயிட்டா நம்மளையும் நம்ம அம்மாவையும் நம்ம அம்மாவுடைய வளர்ப்பையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம ஆத்தையும் நம்ம ஊரையும் லோகமெல்லாம் பழிக்குமே, தப்பா பேசுமே, இது நம்முடைய குலத்துக்கே இழுக்காச்சேன்னு ஒரு க்ஷணமான யோசிச்சிருந்தாலானா ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்த ஒரு நல்ல பெண் பண்ணக்கூடிய காரியமா இது? பெத்த தாயை இப்படி வயறறிய விட்டுட்டு போயிட்டாளேன்னு புலம்புறாய்வோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நமக்கு அலங்காரம், நமக்கு பொழுதுபோக்கு, நமக்கு வாழ்க்கை, நமக்கு உயிர் மூச்சு எல்லாம் பெருமாள் தான், பெருமாளுடையதான நாமம் தான் அப்படின்னு இதுல இருந்து நமக்கு பாடம். வேற எதெல்லாம் நாம அலங்காரம் நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் கேவலம் நம்முடைய சரீரத்துக்கு அலங்காரம். பெருமாள் மட்டும்தான் நம்முடைய ஆத்மாவுக்கு அலங்காரம். ஒரு புல்லா கூட மதிக்கல எங்களை. புல் கூட எதுக்காவது உதவும், எதுக்காவது உதவும், பல்ல குத்துறதுக்கோ அடுப்பெரிக்கிறதுக்கோ எதுக்கான உதவும் புல்லு. அந்த புல்லா கூட என்ன மதிக்கலையே அப்படின்னு புலம்புறா தாயார். இப்போ ஊர் ஜனங்கள்லாம் மற்ற பெண்கள்லாம் பராங்குஷ நாயக்கியனுடைய தாயை பார்த்து கேட்கறாளாம், இப்போ இத்தனை புலம்புறைய இத்தனை கதறைய நீ முன்னாலேயே கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா?
உன் பொண்ணுக்கு காதலையா இந்த அளவுக்கு முத்த விட்ட தீவிரமாக்கின? ஒன்னும் அவளுடைய காதலை பிஞ்சிலேயே கலைத்திருக்க பார்க்க வேண்டும், இல்லையா அவள் இந்த அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு உனக்கு அவப்பெயரை தேடி வைத்து உன்னை அழ வச்சுட்டு போற வரைக்கும் நீ விட்டுருக்க கூடாது. அவளை நீயா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கணும். அப்பெல்லாம் பேசாம நீ பாட்டுக்கு உன் காரியத்தை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போறது என்னமோ வரது என்னமோன்னு இருந்துட்டு இப்ப இத்தனை கதறையே என்ன பிரயோஜனம் இதனால அப்படின்னு கேட்கிறா. அப்ப பராங்குஷ நாயகனுடைய தாயார் சொல்றா, இது இவ்வளவு பெரிய துக்கமா மாறும், இத்தனை பெரிய வியசனமா மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. இது அவளை அத்தனை தூரம் பாதிக்கும்னு நான் நினைக்கல, அது என்னை இத்தனை தூரம் பாதிக்கும்னு நினைக்கல, அது எங்க ஆத்தையும் எங்க குலத்தையும் இத்தனை பேர் தரக்குறைவா பேசும்படி இப்படி போகும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி ஊர் பழியை உலகத்தார் பழியை எல்லாம் மீறி அவ வாயில நின்றுண்டு இப்படி வெளியில போவான்னு நான் நினைக்கவே இல்லை. இது நான் பொய் சொல்லல, நான் சொல்றது என்னுடைய மனசுல இருந்து ஆத்மார்த்தமா உண்மையை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். இதுக்கு தெய்வங்களே சாட்சி. சின்ன பொண்ணு தானே, ஏதோ தாத்தா ஊருக்கு போறேன், பாட்டி ஊருக்கு போறேன், அத்தை ஊருக்கு போறேன், மாமா ஊருக்கு போறேன்னு சொல்றது போல தொலைவெள்ளி மங்கலம் போறேன், இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை அழிச்சுட்டு போய் திருவிழாவெல்லாம் காட்டினா அப்படி சுத்தி பாப்பா, கடைகள் எல்லாம் வேடிக்கை பாப்பா, சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சுட்டு தான் நான் சொன்னேன். அவள் பிராட்டிமார்களாட்டமா பெருமாள் இடத்துல இத்தனை காதலோடு கூட அவனை நினைத்து ஏங்கி தவிப்பாள் அப்படின்னு நான் ஒரு நாளும் நினைக்கல. சரி, அப்படியே இருந்தாலும் கூட அவளுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி, அட்லீஸ்ட் மெச்சூரிட்டி இல்லைன்னாலும் பரவாயில்ல, சின்சியர் லவ்வா பெருமாளை நோக்கி காத்துட்டு இருந்தோம், ஆனா பெருமாள் வரலையே அப்படின்னு சொல்லி பெருமாள் பேர்ல ஒரு வெறுப்பாவது ஏற்பட்டு உலக இயல்பு என்ன அப்படின்றத புரிஞ்சுண்டு என் பேச்ச கேட்டு நான் கை காட்டுறவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுவா, அவளை பார்த்து நான் சந்தோஷமா காலம் தள்ளலான்னு தான் நினைச்சேன். ஆனா இது இத்தனை தூரம் அவளையும் பாதிக்கும், என்னையும் பாதிக்கும், எங்க ஆத்த பாதிக்கும், ஊரை பாதிக்கும், குலத்தை பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு தெய்வங்களே சாட்சின்னு சொல்றா. நினைக்கிறேன் தெய்வங்கால், தெய்வங்களே இப்படிலாம் நினைக்கும் நடக்கும் அப்படின்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. நெடுங்கண் இளமான்கினி போய் அனைத்துலகுமுடைய அரவிந்தலோச்சனனை தினைத்தனையும் விடால் அவன் சேர்த்திருக்கோலூர்க்கே மனைக்குவான் பழியும் நினையால் செல்ல வைத்தனலே. தெய்வங்களே இந்த அளவுக்கு போகும் மோசமானு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. பெருமாள் எந்த பக்கம் வருவானோ அப்படின்னு பார்த்து பார்த்து நீண்டு நெடிய அகலமான கண்கள் வந்துவிட்ட என்னுடைய பெண், அகன்ற கண்களை உடைய என் பெண், சீதா பிராட்டியை போன்ற என் பெண், துள்ளி வரும் இளம் கன்று போல இளம் மான்குட்டி போல இருக்கக்கூடிய என் வயசு பொண்ணு எங்க ஆத்த விட்டு புறப்பட்டு போய் அனைத்துலகும் உடைய அரவிந்தலோச்சனனை, அரவிந்தலோச்சனன் அப்படின்னா தாமரை கண்ணன், அழகிய செந்தாமரையை போன்ற கண்களை உடைய பேரழகன் கண்ணழகன். அனைத்துலகம் உடையவன் அப்படின்னா எல்லா லோகங்களுக்கும் ஈஸ்வரன், எல்லா உலகங்களையும் நித்திய விபூதி லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய எல்லா உலகங்களையும் தன்னுடைய செல்வமாக தன்னுடைய ஐஸ்வர்யமாக வைத்துக் கொண்டு தான் ஒருத்தனே எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவன், ராஜ்யம் பண்ணக்கூடியவன், மற்ற எல்லாரும் இவனுக்கு கீழேதான் அப்படின்னு ஒரு பொதுவான அர்த்தம். இன்னொரு அனுபவமான அர்த்தம், அதாவது பராங்குஷ நாயகியினுடைய மனசுல இருந்து பார்த்தோம்னா தெரியக்கூடிய ஒரு அர்த்தம், அனைத்துலகம் உடைய அரவிந்தலோச்சனன் அப்படின்னா எல்லா உலகங்களும் இவனுக்கு எப்படி வசப்பட்டது தெரியுமா? இவன் அவனுடைய அரவிந்தலோச்சனம்னு சொல்லக்கூடிய தாமரை கண்கள் இருக்க அந்த கண் அழகினால மயக்கி எல்லா உலகங்களையும் சொந்தமாக்கிட்டானா. இவன் கண்ணழக அப்படியே காட்டுறான். அந்த கண்ணழக பார்த்து ஒரு அடியார் வந்தார், சுவாமி உன் கண் அழகுக்கு உனக்கு நான் அடிமைன்னு சொல்லிட்டார். அந்த ஒருத்தருக்கு சுவாமி ஆயிட்டான். இப்போ இன்னும் 10 பேர் வந்தா, என்ன இந்த பெருமாளுடைய கண் இப்படி அழகா இருக்கேன்னு சொல்லி பிள்ளை உறங்காவில்லிதாசர் ஆள வந்தார். இவாள்லாம் பெரிய பெருமாளுடைய கண்கள்ல மயங்கி கண் அழகுக்கு வசப்பட்டு அவனுடைய சொத்தா அடிமையா மாறி ஸ்ரீரங்கத்துல அவன் காலடியை விட்டு இப்படி எப்படி நகராதது போல இந்த தாமரை கண் அழக காட்டியே ஒருத்தரும் பிரம்மா வந்தான் கண் அழகுக்கு மயங்கினா, சுவாமி உனக்கு அடிமைன்னு கால்மாட்டில் இருக்கான். ருத்ரன் வந்தான், இந்திரன் வந்தான், குபேரன் வந்தான், எல்லாம் இவன் கண் அழக பார்த்து மயங்கி இவன் கால்மாட்டில் இருக்கா. இப்போ அந்த மாதிரி அண்ட சராசரங்களும் எப்படி இவனுக்கு அடிமையாச்சுன்னா இவன் கண்ணழகில மயங்கி அடிமையாச்சான். ஏன் இப்ப சொல்றான் அம்மான்னா, அதே கண்ணழகுல மயங்கிதான் என் பொண்ணு அவன் பின்னாடியே போயிட்டா. இப்போ அப்படி தன்னுடைய கண் அழகினாலே எல்லா உலகங்களையும் வசீகாரம் பண்ணி தனக்கு அடிமையாக சொத்தாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமியான ஈஸ்வரனான அரவிந்தலோச்சனனை இங்க இன்னொரு அனுபவமும் உண்டு. அரவிந்தலோச்சனன்னு சொல்லக்கூடியது
ரெட்ட திருப்பதி தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய 2வது பெருமாளுடைய திருநாமம். அங்க 2 பெருமாள், ஒருத்தர் தேவர் பிரான், இன்னொருத்தர் அரவிந்தலோச்சனன். தேவர் பிரானே அரவிந்தலோச்சனா அவதாரம் பண்ணாருன்னு பார்த்தோம். அந்த தொலைவில்லி மங்கலத்துக்கே போய் அந்த பெருமாளையே அடைய வேணும்னு தான் இது வரைக்கும் ஆசையா இருந்தா, இப்போ அந்த தொலைவில்லி மங்கலத்து பெருமாள் திருக்கோளூருக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னதுனாலதான் இவ தொலைவில்லி மங்கலத்தை மறந்து திருக்கோளூருக்கு புகுந்திருக்கா. இப்போ அப்ப திருக்கோளூர்ல படுத்துட்டு இருக்கிறவன் யாரு? அந்த தொலைவில்லி மங்கலத்து அரவிந்தலோச்சனனே தான் இங்க திருக்கோளூர்லயும் இருக்கான். அது என்ன, தொலைவில்லி மங்கலத்து பெருமாள்னா அங்க மட்டும் தானே இருக்கணும், நாம நம்ம ஆத்துல மட்டும் தானே இருக்கோம், அவ ஆத்துல தானே இருக்கணும். இவன் என்ன தொலைவில்லி மங்கலத்து பெருமாள் திருக்கோளூர்ல எப்படி படுத்துக்கலாம்னா, அவன் தொலைவில்லி மங்கலத்துக்கு மட்டும் சொந்தக்காரன் இல்ல, அவனுடைய தாமரை போன்ற அழகிய கண்களை காட்டி எல்லாரையும் வசீகாரம் பண்ணி எல்லா ஊரையும் தன்னோடதுன்னு வச்சுட்டு இருக்கிறவன். அதனால திருக்கோளூர் அவனுக்கு சொந்தம். அந்த தொலைவில்லி மங்கலத்து அரவிந்தலோச்சனன் தான் இந்த திருக்கோளூர்ல வந்து வைத்தமானதியா சேண்டிச்சுட்டு இருக்கான்னு 3வது அனுபவம். இப்படி அனைத்துலகுமுடைய அரவிந்தலோச்சனனை தினைத்தனையும் விடால், ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா. அது தொலைவில்லி மங்கலமோ திருவேங்கடமோ ஸ்ரீரங்கமோ திருக்கோளூரோ, எல்லா இடத்துலயும் அந்த அரவிந்தலோச்சனன் தானே, அந்த தாமரை கண் நெடிய பிரான் தானே, அந்த செந்தாமரை கண்ணன் அந்த புண்டரீகாட்சன் தானே. அதனால எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஊரை நினைச்சுண்டாலும் சரி, எந்த பெருமாளை பாடினாலும் சரி, அவனை தினைத்தனையும் விடால். திணைன்னு சொல்லக்கூடியது கடுகை விட இன்னும் சின்ன தானியம், அந்த அளவு கூட அவனை பிரிஞ்சிருக்க மாட்டாளாம். அத்தனை நெருக்கம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை பெருமாளை சேர்ந்து இருப்பது போல இந்த பராங்குஷ நாயக்கியும் பெருமாளை சேர்ந்தே இருப்பாள். அப்படி விடாதவள் எங்க போயிருக்கா தெரியுமா? அவன் சேர் திருக்கோளூருக்கே, இந்த தொலைவில்லி மங்கலத்திலிருந்து அவன் போய் சேர்ந்து படுத்து கொண்டிருக்கிற திருக்கோளூருக்கே, அல்லது ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து அவன் வந்து படுத்துருக்கிற திருக்கோளூருக்கே, அல்லது இந்த பராங்குஷ நாயகியினுடைய மனசிலே இடம் பிடித்து அவள் அருகிலே உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு உறவாடி கொண்டிருந்தானே எங்காத்துல, அங்க அவளை விட்டு புறப்பட்டு போய் அவன் படுத்துட்டு இருக்கிற திருக்கோளூருக்கே மனைக்கு வான்பழியும் நினையால் செல்ல வைத்தனலே. மனைக்கு, எங்க ஆத்துக்கு, எங்க குளத்துக்கு வான்பழி, இது பெரிய பழி. ஒரு வயசு பொண்ணு அம்மாவுக்கு தெரியாமல், அம்மா அனுமதி இல்லாமல், யாருக்கும் சொல்லிக்காம கொல்லிக்காம தன் காதலனை தேடி புறப்பட்டு விட்டாலேன்னு சொல்லக்கூடியது பெரிய பழி எங்க குடும்பத்துக்கு, எங்க ஆத்துக்கு. இதெல்லாம் பத்தி கொஞ்சமும் நினைத்து பார்க்காதவள் செல்ல வைத்தனலே. அதாவது அவ போகணும்னு நினைக்கிறா, அவ உடம்பால போக முடியல. ஆனா போக முடியாத அவளுடைய உடம்பை எது டைரக்ட் பண்றதுன்னா அவளுடைய ஆத்மா, அவளுடைய ஆசை டைரக்ட் பண்றது. அப்படியே டிரைவ் பண்ணி போக முடியாத அவளுடைய சரீரத்தை திருக்கோளூருக்கு போக வச்சுட்டா. செல்ல வைத்தனல் நினைத்திலனே, இது இப்படி ஆகும், என்னையும் அவளையும் இந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு நான் ஒரு நாளும் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லைன்னு சொல்றான். இப்போ கடைசியா பலஸ்ருதி சொல்றார் நமக்கு. அனைத்துலகம் உடைய அரவிந்தலோச்சனனை அப்படின்னு சொன்னாரு. அதனால இந்த 10 பாசுரம் யார பத்தின பாசுரம்னா, எல்லா உலகங்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய அரவிந்தலோச்சனன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பத்தினதான 10 பாசுரங்கள். உபனிஷத்து எது பரமாத்மா எது பரம்பொருள் அப்படின்னு லட்சணம் சொன்ன போது, எவன் மார்பிலே மகாலட்சுமியோடு கூட விளங்குகிறானோ, எவன் சங்க சக்கரங்களை ஆயுதமாக ஏந்தி கொண்டிருக்கிறானோ, எவன் கருடனை வாகனமாக உடையவனாக இருக்கிறானோ, எவன் பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிறானோ அப்படின்னு சொன்ன போது, எவனுடைய கண்கள் செந்தாமரையை போல புண்டரீகாட்சமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அரவிந்தலோச்சனன் செந்தாமரை கண்ணன் சொல்றது இவன் பரம்பொருள் என்பதை காட்டுகிறது. இப்படி அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன்னு சொன்னது போல எல்லாருக்கும் அதிபதியா எல்லா சொத்துகளையும் ஆளக்கூடிய ஒரே சுவாமியாக இருக்கக்கூடியவன் தாமரை கண்களை உடைய பரமாத்மாவான இந்த அரவிந்தலோச்சனன். அவனை பத்தினது இந்த 10 பாசுரங்கள். இதை சொல்றவாளுக்கு என்ன பலன்? வைத்தமானிதியாம் மதுசூதனையே அலற்றி கொத்தலர் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் சொன்ன 10 நூற்றுள் 10 அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்துரைப்பார் திகழ் பொன்னுலகாழ்வாரே வைத்த மானிதியாம் மதுசூதனே அப்படின்னு சொல்லி அவன் ஆழ்வார் கூப்பிடுறார்.
மதுசூதன் அப்படின்னா மதுன்னு சொல்லக்கூடிய அசுரனை, கைட்டபன்னு சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் பண்ணினவன், அதாவது விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவன். அடியவர்களுக்கு ஏதானும் தடங்களா விரோதியா நிக்கிறதுன்னா அதை சம்ஹாரம் பண்ணக்கூடியவன். அதனால அவன் வைத்தமாநிதி. நாம நிதியை சேமிச்சு வைக்கிறோமே எதுக்கு? கஷ்ட காலத்துல உதவும்னு. இப்ப பெருமாள்னு சொல்லக்கூடிய நிதியை சேமிச்சு வைக்கிறது எதுக்கு? இந்த மாதிரி மது, கைட்டபன், ராவணன், கும்பகர்ணன் அந்த மாதிரி துஷ்டாலிடத்தில இருந்து நமக்கு ஆபத்துல இருந்த போது நம்மளை காப்பாத்துறதுக்காக சேர்த்து வைக்கப்பட்ட, சேமித்து வைக்கப்பட்ட பெரிய மாநிதி இந்த வைத்தமாநிதி. கொத்தலர் பொழில் சூழ் குருகூர் சடகோபன். கொத்து கொத்தாக புஷ்பங்கள் அப்படி வாசனையோடு கூட மலர்ந்து மனம் வீசப்பெற்ற பொழில் சூழ், நிறைய நந்தவனங்களாலே சோலைகளாலே சூழப்பெற்ற திருக்குருகூர்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே தோன்றிய நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம் எப்படி இருக்குன்னா, தாமிரபரணி தீர்த்தத்தாலே வலம் செய்யப்பெற்று நிறைய நந்தவனங்கள், அதுல நிறைய வாசனையை வீசக்கூடிய புஷ்பங்கள் அப்படி கொத்து 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 கொத்தா மலர்ந்திருக்கிறது. தாமிரபரணியினுடைய சில்லென்ற ஈர காற்று அந்த புஷ்பங்கள் மேல பட்டு அந்த குளிர்ச்சியும் வாசனையும் சேர்ந்து அப்படியே மனம் கமகமான்னு வீசுறதும் ஆழ்வார் திருநகரியில. அப்பேற்பட்ட நந்தவனங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே அவதாரம் பண்ணின சுவாமி நம்மாழ்வார் வைத்த மாநிதியாம் மதுசூதனையே அலற்றி சொன்ன. வைத்த மாநிதி அப்படின்னா ஆபத்து காலத்திலே நமக்கு உதவும் என்று சேமித்து வைத்த பெரும் புதையல். யாரு? பெருமாள். சம்சாரம் ரொம்ப வாட்டுறது, சம்சாரத்தை விட்டுட்டு வைகுண்டம் போனோம் அப்படின்னா அந்த ஆபத்து காலத்தில நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளை வைகுண்டத்துக்கு அழிச்சுண்டு போறதுக்காக நம்முடைய பூர்வர்கள் ஆழ்வாராச்சாரியர்கள் சேமித்து வைத்த பெரும் நிதியா இந்த பெருமாள். இல்ல இந்த மது, கைட்டபால் முதலான மகா குரூரமான ராட்சசர்களாலே நல்லவாளுக்கு ஏதான ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்ற போது யாரான ஒரு நல்லவாளோ இல்ல நல்லவாளுடைய கோஷ்டி மொத்த பேரும் போயோ பகவானே காப்பாத்துன்னு சரணாகதி பண்ணினாலானா அப்போ அடியவர்களுக்காக அந்த துஷ்டாலை சம்ஹாரம் பண்ணக்கூடியவனாக அதுக்கு சித்தமா காத்துட்டு இருக்கிற பெரிய நிதி புதையல். சுவாமி லட்சங்கள்ல கோடிகள்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு பண்ணி வச்சிருக்கீர்? பொண்ணு கல்யாணத்துக்காகும். ஏதானோ எதிர்பாராத வைத்திய செலவு வந்துடுத்துனா ஆகும்னு சொல்றோமோ இல்லையோ, அதை கையே வைக்கிறது இல்ல. என்னைக்கான நம்மளால சமாளிக்க முடியாத செலவு வந்தா அதை நம்பிதானே இருக்கும். அந்த மாதிரி என்னைக்காவது பெரிய கஷ்டம்னு வந்துடுத்துன்னா அது அவன் தான் சரி பண்ணணும்னு சொல்லும் போது உதவக்கூடிய சேமித்து வைத்த நிதி போல இருக்கக்கூடியவன் அந்த பெருமாள். அவன் வைத்த மாநிதி, ஆபத்து காலத்திலே நமக்கு உதவும் அப்படின்னு நமக்காக நம்ம பெரியவா சேர்த்து வைத்த பெரும் புதையல். அவன் என்ன பண்ணுவான்? மதுசூதனவன், அதாவது நம்முடைய விரோதிகளை எல்லாம் அழித்துடுவானவன். அந்த மதுசூதனையே, நம்முடைய விரோதிகளை போக்கக்கூடிய அந்த பெருமாளையே அலற்றி சொன்ன. அலற்றுதல் அப்படின்னா வெய்யறது. பெருமாளை ஏன் வெய்யணும்? பெருமாளை வெய்யல, தன் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி ஒரு தாய் ஸ்தானத்திலே நின்று பெண்ணுடைய கஷ்டத்தை பார்த்து பெண்ணையும் மாப்பிள்ளையையும் வெய்யக்கூடிய ஒரு தாய் பாசுரம் இதுன்றதுக்காக அலற்றி சொன்ன. கோச்சுண்டே கடிஞ்சுண்டே சொன்ன. 10 நூற்றுள் 10 1000 பாசுரங்கள்ல இந்த 10 பாசுரங்கள் அவன் சேர் திருக்கோளூர்க்கே. அந்த பெருமாள் அப்படியே ஆச்சரியமா சந்தோஷமா விரும்பி சயனிச்சுருக்கிற அந்த திருக்கோளூர் திவதேசத்திற்கு சித்தம் வைத்து உரைப்பார். இந்த பாசுரத்தை சொல்றச்ச மனசுல ஏதோ ஓடின்னு இருக்கு, கண்ணு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு, அப்படி பாசுரம் மட்டும் வாயில வருது. கண்ணு அப்படியே டிவியை பார்த்துட்டு இருக்கு, காது பக்கத்தாத்துல என்ன சண்டை போடுறான்னு கேட்டு இருக்கு, வாய் மட்டும் மிஷின் ஆட்டமா இந்த பாட்டை சொல்லிட்டு இருக்கு. அது பிரயோஜனம் இல்லை. எப்படி சொல்லணும்னா அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்து உரைப்பார். இந்த பாசுரத்தை சேவிக்கிறச்ச திருக்கோளூரை மனசுல தியானம் பண்ணிக்கணும், தியானம் பண்ணிக்கணும். அப்படி அவன் திருக்கோளூர் அவன் இவா 2 பேரையும் மனசுல அப்படியே தியானம் பண்ணிட்டு இந்த 10 பாசுரங்களை நான் சொன்னேனானா திருக்கோளூர்ல சயனிச்சுட்டு இருக்கிற வைத்தமாநிதி பெருமாள் சந்தோஷப்படுவான், அவனை பாடின பராங்குஷ நாயகி சந்தோஷப்படுவாள். அப்படின்ற பக்தியோட கூட ஏதோ டைம் பாஸுக்கு நான் பாசுரம் சொல்றேன் அப்படின்னு இல்லாமல் இந்த பாசுரம் சொல்றதுனால எனக்கும் மகிழ்ச்சி, அங்க படுத்துட்டு இருக்கிற வைத்தமாநிதி பெருமாளுக்கும் மகிழ்ச்சி, அவனை பாடின பராங்குஷ நாயகிக்கும் மகிழ்ச்சின்னு இதை ஒரு கைங்கரியமா நினைச்சுட்டு சொல்லணும். அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்து உரைப்பார். திரிகரண சாமியத்தோட உடல் பொருள் ஆவி அனைத்தும் திருக்கோளூர் மீதேயே சென்று உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றும் திருக்கோளூர் மீதே வைத்து. திருக்கோளூரையே மனசுல தியானம் பண்ணிண்டு வைத்தமானிதியே மனசுல தியானம் பண்ணிண்டு யார் சொல்றாலோ உரைப்பார்.
அர்த்தத்தோட கூட யார் நினைச்சு பார்க்கறாளோ, அர்த்தானுசந்தானமா யார் சொல்றாளோ அவர்களுக்கு என்ன பலன் தெரியுமா? திகழ் பொன்னுலகு ஆழ்வாரே. முக்தாத்மாக்களும் நித்தியசூரிகளும் எப்போதும் சுருங்காத ஞானத்தோட கூட பிரகாசித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானையும் பிராட்டியையும் அனுபவித்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற பொன் உலகு, அப்படி ஸ்வர்ணமாட்டமா தகதகான்னு ஜோதிமயமா பிரகாசிக்க கூடிய பரமாகாசம் பரமபதம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை ஆழ்வார்கள் அப்படின்னா அந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு போய் இந்த ஸ்ரீவைகுண்டமே என்னுடையதுன்னு சொல்லும்படியா ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ளவர்களையும் அந்த எம்பெருமானையும் அன்பினாலே ஆளக்கூடியவர்களாக விளங்குவார்கள். அப்படின்னா இவாளுக்கு மோட்சம் பலன். இவா வைகுண்டத்துக்கு போய் பெருமாளையும் நித்தியசூரிகளையும் மற்ற முக்தாத்மாக்களையும் அன்பினாலே கட்டி ஆண்டு ராஜ்யம் பண்ணுவார்கள். எப்படி என்னுடைய சாதாரண சின்ன பொண்ணு பராங்குஷநாயக்கி படுத்திருக்கிற வைத்தமாசி பெருமாளை அடைந்து அன்பினாலே அவனை ஆண்டு ராஜ்யம் பண்ணினாலோ அந்த மாதிரி இந்த 10 பாசுரங்களை சொல்றவா, இந்த சரித்திரத்தை எல்லாம் நினைச்சுக்கிறவா, அவா வைகுண்டத்துக்கு போய் அந்த பெருமாளை கட்டி ஆளுவா. இந்த வைத்த மாநிதின்னு சொல்லக்கூடிய பெரும் புதையல் நம்முடைய முன்னோர்களாலே, ஆழ்வார்களாலே, ஆச்சாரியர்களாலே, புராணத்தாலே, வேதத்தாலே, பிராட்டிமார்களாலே, ஏன் அந்த பெருமாளாலேயே நமக்காக சேமித்து வைக்கப்பட்ட நிதி. சுவாமி ஆழ்வார்கள் சேமிச்சு வைக்கிறா அப்படின்னா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி பாசுரம் பாடி அந்த பெருமாளை காட்டி கொடுத்தார், அதனால ஆழ்வார் சேமித்து வைத்த பெருமாள்னு சொல்லலாம், தப்பில்லை. நம்ம ஆழ்வார் திருக்கோளூர்னு ஒரு ஊரை பாடி, வைத்தமாநிதி பெருமாள்னு ஒரு பெருமாளை பாடி, அது தன்னுடைய திருவாய்மொழியில் அவர் இடம்பெற வைத்து நமக்கெல்லாம் தரலைன்னா அது ஒரு திவதேசமா ஆகி இருக்காது. அங்க ஒரு பெருமாள் இருக்கிறது நமக்கு தெரியுமோ தெரியாமையும் போயிருக்கலாம். அப்போ ஆழ்வார் ஏற்படுத்தி வைத்த சொத்துன்னா புரியுறது. வேதம் ஏற்படுத்தி வைத்த சொத்து அப்படின்னா பெருமாள் பல இடங்கள்ல அர்ச்சாவதாரம் எடுத்து எல்லாரையும் காப்பாத்துவான்னு பொதுவா வேதம் சொல்லிடுத்தோ, அதனால வேதம் சேமித்து வைத்த பெருமாள். சரி, வேதம் பரபிரம்மத்தை புகழறதே அது எல்லா பெருமாளுக்கும் தானே பொருந்தும், இவருக்கும் பொருந்தும். ஆனபடியினாலே வேதம் சேர்த்து வைத்த சொத்து. சரி, பிராட்டிமார்கள் சேர்த்து வைத்த சொத்துன்னு சொன்னா அங்கே அவதாரம் பண்ணின பிராட்டிமார்கள் கோளூர் வள்ளி பல்லவநாயக்கின்னு சொல்லக்கூடிய தாயார்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் பெருமாளை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு அங்க கோயில் கொண்டு இருக்கலன்னா பெருமாள் நமக்கெல்லாம் கிடைச்சிருப்பாரா? அலர்மேல் மங்கையை தேடிண்டு தானே திருவேங்கடமுடியான் வந்தான். கனகவல்லியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே ராகவன் வந்தான். அந்த மாதிரி பிராட்டிமார்கள் தங்கள் அனுபவத்திற்காக பெருமாளை திருமணம் செய்து கொண்டாலும் நமக்காக சேர்த்து வைத்த புதையல் பெருமாள். இதெல்லாம் புரியுறது. ஆச்சாரியர்கள் நமக்காக சேர்த்து வைத்த சொத்துன்னா கூட புரியுறது. பல ஆச்சாரியர்கள் அனுபவித்து இன்னைக்கு வரைக்கும் பெருமாளை நம்மளுக்கு காப்பாத்தி கொடுத்துருக்கா. அது சரி, பெருமாளே நமக்காக சேர்த்து வைத்த புதையல் அப்படின்னு பெருமாளை எப்படி சொல்லலாம்னா, கண்ணனா ராமனா விபவாவதாரமா லைவா வந்த பெருமாள் இந்த காலத்துல புறக்காதவாள்லாம் எங்களை அனுபவிக்காதையே போயிட்டுங்களே, நீங்களும் அனுபவிப்பதற்காக அங்கங்க நாங்க எங்களுடைய விக்கிரகத்தை வச்சுட்டு போறோம்னு சொல்லி பெருமாளே நமக்காக சேமித்து வைத்த மகா புதையல்கள் தான் இந்த அர்ச்சாவதார மூர்த்திகள். அதனாலே பெருமாளாலும் நமக்கு ஆபத்காலத்திலே உதவும்னு சேமித்து வைக்கப்பட்ட நிதி இந்த வைத்தமாநிதி பெருமாள். சுவாமி யார வேணாலும் விடலாம், நிதியை விடலாமோ? பெத்தவா பசங்களை கைவிட்டாலோ இல்ல பசங்க பெத்தவால கைவிட்டுடுத்தோ, கணவன் மனைவியை பிரிந்தானோ மனைவி கணவனை கைவிட்டாலோ, எப்படியோ எந்த உறவு எப்படி பிரிந்து சின்ன பின்னமா போனாலும் அவளை தைரியமா வாழ வைக்கிறது, சொந்த காலில் சர்வைவ் பண்ண வைக்கிறது எது? இன்னைக்கு பணம் தானே, நிதி தானே. ஒருத்தர் கையே இன்னொருத்தர் எதிர்பார்த்துட்டு இருந்தா அன்பா ஒற்றுமையா அவ கடைசி மட்டும் வாழ்ந்தா பரவாயில்ல, திடீர்னு நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டா ஒருவேளை சாதத்துக்கு கூட இல்லாம தவிச்சு போனோமே, ஒரு தொத்தியோன்னம் பண்ணி சாப்பிடணும்னா கூட ஒரு 50 ரூபாய் தேவைப்படுறது, என்ன பண்ணுவா பாவம்? அப்ப பணம் இருந்தா சேஃப்டி தானே, சொந்த காலில் நிக்கணும் இல்லையோ? அந்த மாதிரி எப்போ என்னைக்கு யாரால எப்படி ஆபத்து வரும்னு தெரியாது, அது வரைச்சுதான் தெரியும். அந்த ஆபத்து காலத்துல நமக்கு உதவுறதுக்கு ஒரு நிதி இருந்தா நமக்கு தெம்பா இருக்கும் இல்லையோ? ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கு, இதே மாதிரி வாழ்க்கை போச்சுன்னா பரவாயில்ல, திடீர்னு நிலைமை மாறி போயிடுச்சுன்னா அந்த பணத்தை வச்சிருந்து எப்படியோ நான் போயிச்சுப்பேன் போய் சேர்ந்துடுவேன்னு சொல்றோம் இல்லையோ? அந்த மாதிரி நிதி இருக்கிறதுன்றதே மனுஷாலுக்கு ஒரு தெம்பு. அந்த மாதிரி இந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் மோட்சத்திற்கும் சேர்த்து நமக்காக சேமித்து வைக்கப்பட்ட ஆபத் சகாயமான நிதி இந்த வைத்தமாநிதி பெருமாள்னு தெரிவிக்கிறார் இங்க. அதனால கேவலம் பணம் இருந்தாலே வாழ்ந்துடலான்னு லோகத்துல நினைக்கிறாளே, அந்த பணத்தெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லாம தன் கீழே போட்டு அதுக்கு மேல ஏறி படுத்துண்டு பணமெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம்னு சொல்றது போல ஒருத்தன் படுத்துட்டு இருக்கானே,
அவன் முன்னால எல்லா தேவாதி தேவர்களும் வந்து கை கட்டி நிக்கிறாளே. அப்பேற்பட்டவனையே நம்முடைய பெரியவா, நம்முடைய பூர்வர்கள், நம்முடைய ஆழ்வார்கள் நமக்கு நிதியா சேமித்து வைத்திருக்கிற போது நமக்கு என்ன கவலை? அவ்வளவு பெரிய நிதி இருக்கு, ஒண்ணும் பண்ண வேண்டாம், போய் காலை பிடிச்சுட்டா போறோம், போய் திருவடி பக்கத்துல இருந்து கையை கூப்பினா போறோம், அந்த நிதி என்ன காப்பாத்தும் அப்படின்ற தைரியத்தோட நீங்க எல்லாம் இருங்கன்னு நம்மாழ்வார் நமக்கெல்லாம் ஆறுதல் சொல்றார். 10 பாட்டுல தாயாரா நின்னு தன்னுடைய பெண்ணை நினைத்து புலம்பின பராங்குஷ நாயகியினுடைய தாயார் இப்போது சுயரூபத்திற்கு வந்து தான் ஆழ்வார் என்பதை உணர்ந்து நமக்கெல்லாம் இந்த வைத்தமாநிதியினுடைய பெருமையை உபதேசம் பண்றாரு. இங்க இந்த நிதி இருக்க, அது கேவலம் பேங்க்ல சேர்த்து வச்சது போல, ஆத்து லாக்கர்ல வச்சது போல சாதாரண நிதி இல்ல. அதெல்லாம் எடுத்து செலவு பண்ண குறைஞ்சு போயிடும். இது எத்தனை பேர் எடுத்துட்டாலும் எவ்வளவு எடுத்துட்டாலும் குறையாத நிதி, வித்தியாசமா ஏறிண்டே போற நிதி. இது எவ்வளவு செலவு பண்ணினாலும் குறையாது, ஏறிண்டே போகும். காரணம் என்ன தெரியுமா? நிதிகளுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் யார் அதிபத்னி? பிராட்டி ஸ்ரீதேவி லக்ஷ்மி. அவளுக்கே செல்வமாக இருக்கக்கூடியவன், நிதிக்கே நிதியாக இருக்கக்கூடியவன். அதனால மாநிதி இவன். பெருமாளுக்கு ஸ்ரீநிதின்னு ஒரு பேர் உண்டு. பிராட்டிக்கும் செல்வமாக நிதியாக இருக்கக்கூடியவன். அந்த மாதிரி மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பிராட்டி தான் நிதிகளுக்கெல்லாம் தேவதை. அவளுக்கே தேவதையா, அவளுக்கே செல்வமாக இருக்கக்கூடியவன் இருக்கானே, இவன் மாநிதி. இந்த எம்பெருமான் மதுசூதனன் அப்படின்னு பேர் சொன்னபடியினாலே மோட்சமும் தரக்கூடியவன் இங்க அர்த்தமாறுது. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனஹா சாத்விகா சது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு மகாபாரதத்திலே சாந்தி பர்வத்திலே சொல்லப்பட்டது. ஒரு குழந்தை தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்து இந்த லோகத்தை பாக்குறது பாருங்க. தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வர குழந்தை கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்னாலேயே, கர்ப்பத்திலிருந்து குழந்தை வெளியில வர சமயத்திலேயே அந்த குழந்தையை பெருமாள் பார்த்தாரானா அந்த குழந்தை பரம பாகவதனா மோட்சம் போகக்கூடிய சிந்தையோட இருந்து மோட்சம் போவான். ஒருவேளை பிரம்மா பார்த்தாலோ ருத்ரன் பார்த்தாலோ அது கிடைக்காது. ஜாயமான கட்டாட்சம் அப்படின்னா முதல் அனுகிரகம், முதல் பார்வை. அந்த பார்வை யாரோட பார்வையா இருக்கணும்னா மதுசூதனனுடைய பார்வையா இருக்கணும். விரோதிகளை அழிக்கக்கூடிய ஹயக்ரீவனுடைய பார்வையா இருக்கணும். என்ன விரோதிகள் அழிக்கிறான் ஹயக்ரீவன்? இந்த குழந்தை பெருமாளை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய விரோதிகள், சம்சார பந்தங்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் அறுத்து தள்ளி இந்த குழந்தையை மோட்சத்திற்கு அனுப்பக்கூடிய ஹயக்ரீவன் மதுசூதன். அந்த மதுசூதனனுடைய கட்டாட்சம் இருந்தாலே இந்த குழந்தை மோட்சம் போகும். இங்க படுத்துட்டு இருக்கிற வைத்தமாநிதி பெருமாளை என்ன பேர் சொல்லி கொண்டாடுறார் ஆழ்வார்? மதுசூதன் சொல்றார். மதுசூதன் அப்படின்னா மதுசூதனன் அர்த்தம். வைத்தமாநிதின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாள் கேவலம் பணம் பொருள் இழந்த செல்வத்தை மீட்டு தரவன் மட்டுமல்ல, அவன் மதுசூதன். அவனுடைய கட்டாட்சம் உங்க மேல பட்டுடுத்தோ சத்தியமா உங்களுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லி இவ்வுலக வாழ்க்கைக்கும் மோட்சத்திற்கும் ஒரே தெய்வம் இது. இந்த பெருமாளை பத்தி என் பொண்ணோ நானோ யோசிக்க யோசிக்க, பேச பேச, நினைச்சுக்க அவன் மேல இருக்கக்கூடிய காதல் வளர்ந்துட்டே போறது பாருங்க. அந்த மாதிரி இந்த ஊர்ல பூவா வளர்றது, தோட்டமா வளர்றது, மரங்கள் அப்படி பருத்து வளர்றது, என் காதலை போல என் பக்தியை போல இந்த ஊரிலே செடி கொடிகளும் வளர்கிறது. இப்பேற்பட்ட வளம் மிக்க திருக்கோளூர் மேலே இருக்கக்கூடிய ஆசையினாலே, அந்த வைத்தமாநிதி பெருமாள் மேல இருக்கக்கூடிய தீராத பக்தியினாலே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த இந்த 10 பாசுரங்களும் அந்த மதுசூதனான, அதாவது நம்மை மோட்சத்திற்கு அனுப்பக்கூடிய சக்தி படைத்தவனான வைத்தமாநிதி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே மோட்சத்திற்கு போகக்கூடிய தகுதி உடையவர்களாக நாம் மாறி நித்தியசூரிகளாலும் முக்தாத்மாக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்திற்கு போவது உறுதி அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்பேற்பட்டதான பதிகத்தை நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே ஏதோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அனுபவித்தோம். கடைசியா இந்த திவ்யதேசத்தினுடையதான தியான ஸ்லோகம். பைஷுன்யோக்திபுரே புஜங்க சயனோ நிக்ஷேபதாதா ஹரிஹி தேவி பல்லவநாயகி சகசரஹ ஸ்ரீதாம்ரபர்ணீதடே கியாதே ஸ்ரீகரநாம்னி திவ்யநகரே ராஜத்விமானோத்தமே வித்தாதீஸ்வர வாஞ்சித பிரதவிபுः சித்தே அஸ்து மே பிராங்முகः. பைசுன்யோக்திபுரின்னு பேர் இந்த ஊருக்கு. பைசுனம் அப்படின்னா கோல் சொல்றது.
அதர்ம தேவதை குபேரனிடத்துல போய் உன்னுடைய நவநிதிகள்லாம் இந்த ஊர் பெருமாள் கிட்டதான் தஞ்சம் புகுந்திருக்கு, அங்க போனா நீ அதுகளை கைப்பற்றிக்கலாம்னு சொல்லி அதர்ம தேவதை குபேரனுக்கு கோல் சொல்லின ஊர். அதனால கோளூர் பைசுன்யோக்திபுரின்னு பேர் இதற்கு. அங்கே பெருமாள் ஹரிஹி பெருமாள் நிக்ஷேபதாதா, அதாவது அடைக்கலம் தருபவன். யார் வந்தாலும் அவர்களை ஏற்று அவர்கள் சரணாகதியை ஏற்று அவளுக்கு ரட்சகனா அடைக்கலம் கொடுக்கிறவன். நிக்ஷேபதாதா, நிக்ஷேபம் அப்படின்னா அடைக்கலம், சரணாகதி அடைக்கலம் கொடுக்கிறவன். எப்படி படுத்துட்டு இருக்கான் பெருமாள்? புஜங்க சயனம், திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கான் பெருமாள். தேவி பல்லவநாயகி சகச்சரகா ஸ்ரீ தாமிரபரணி தட்டே, தாமிரபரணி நதியினுடைய கரையிலே பிராட்டி பல்லவநாயகி கோளூர் வள்ளி என்கிற திருநாமத்தோட கூட சேவை சாதிக்கிறாள். அவளோடு கூட தாமிரபரணி நதிக்கரையிலே இந்த திருக்கோளூரிலே ஸ்ரீகர நாம்னி திவ்ய நகரே கியாத்தே ஸ்ரீகர ராஜத் விமானோத்தமே, இந்த ஊருக்கு ஸ்ரீகரபுரம் ஸ்ரீகர நகரம்னு பேரு. அப்படின்னா செல்வம் மல்கி இருப்பதினாலே செல்வம் மிகுந்த ஊர்னு பேரு. அந்த விமானத்திற்கும் ஸ்ரீகர விமானம், லக்ஷ்மீகரமான விமானம். பிராட்டிமார்களோட பெருமாள் செல்வாதிபதியா குபேரனுக்கும் படியளக்கக்கூடியவனா விளங்கக்கூடிய விமானம். அந்த விமானத்தினுடைய நிழலிலே வித்தாதீஸ்வர வாஞ்சித பிரத விபுகு, வித்தாதீஸ்வரன் குபேரனுக்கு பேரு. அந்த குபேரனுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்து அவனுக்கு பழையபடி செல்வத்தை அளந்து கொடுத்து அவனுக்கு வரம் கொடுத்த எங்கும் நிறைந்திருப்பவனான பரமாத்மாவான எம்பெருமான் விபுகு சித்தே அஸ்துமே பிராங்முகா, கிழக்க பார்த்து சயனிச்சென்றிருக்கிற அந்த பெருமாள் என்னுடைய மனசிலும் சயனித்துக் கொள்ளட்டும். ஆழ்வார் என்ன சொன்னார் பலஸ்ருதியில? திருக்கோளூருக்கே சித்தம் வைத்து உரைப்பார் அப்படின்னார். திருக்கோளூரை மனசுல நினைச்சுட்டு திருக்கோளூரை சரணாகதி பண்ணி பெருமாளை சரணாகதி பண்ணி அந்த ஊருக்கும் அந்த எம்பெருமானுக்கும் அடிமையா இந்த பாசுரத்தை சொல்லணும்னு சொன்னார். அதே தியான ஸ்லோகம் என்ன சொல்றது? சித்தே அஸ்து மே அப்படின்றது. கிழக்க பார்த்து சேனிச்சென்றிருக்கிற இந்த பெருமாள் என்னுடைய சித்தத்தில், என்னுடைய மனசில், என்னுடைய உள்ளத்திலும் குடிகொள்ளட்டும். பைசுன்யோக்திபுரி திருக்கோளூர் அப்படின்னும் ஸ்ரீகர நகரம் அப்படின்னும் சொல்லக்கூடியதான இந்த திருக்கோளூர் திவதேசம் தாமிரபரணி நதிக்கரையிலே அமைந்திருக்கிறது. அங்கே ஸ்ரீகர விமானம்னு சொல்லக்கூடிய விமான நிழலிலே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு கிழக்க பார்த்து சயனிச்சென்றிருக்கிற பெருமாள் குபேரனுக்கு நேரில் காட்சி கொடுத்து அவனுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணி வைத்து எல்லோருக்கும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொண்டு யார் போய் சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த வைத்தமாநிதி பெருமாள் என்னுடைய மனசிலும் எழுந்தருளி இருந்து என்னை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு ஸ்லோகம் பிரார்த்திக்கிறது. பைசுன்யோக்திபுரே புஜங்க சயனோ நிக்ஷேபதாதா ஹரிஹி தேவி பல்லவநாயகி சகசரஹா ஸ்ரீதாமிரபர்ணி தட்டே கியாதே ஸ்ரீகரணாம்னி திவ்ய நகரே ராஜத் விமானோத்தமே வித்தாதீஸ்வர வாஞ்சித பிரத விபுः சித்தே அஸ்து மே பிராங்முகः ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ண்யுத்தரே தட்டே இந்திரிணீ மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். சீரார்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.